ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் ஓவர் ஷேடோ டு ஓவர் பவர்ட் செகண்ட் ரீஇன்கார்னேஷன் ஆஃப் எ டேலண்ட்லெஸ் சாகான்னு சொல்லக்கூடிய சீரிஸோட பார்ட் 1 தான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக நீங்கள் ஹீரோவோட இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. முதல் வழியாக நீங்கள் ஒரு உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆகிறீங்க. அந்த ஒரு உலகத்தில் டீமன் லார்டு கட்டுப்பாட்டில் வச்சு ஹியூமனுக்கும் டீமன்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வாரில் நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸராக இருக்கீங்க. உங்களுடைய மேஜிக்கோட சேர்த்து உங்க கூட இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து அந்த டீமன் லார்டை அழிக்கிறீங்க. ஸோ அழிஞ்ச பிறகு உங்களுக்கான புகழ் அந்த உலகம் ஃபுல்லா பரவது மட்டும் இல்லாம உங்க நாட்டுடைய கிங்கு உங்களுக்காக ஒரு தனி லேண்டை கொடுத்து ஆள்றதுக்காக விட்டுருவாரு. சோ கடைசி கால வரைக்கும் நீங்க அதே இடத்துல வாழ்வீங்க. உங்க கூட வந்து ஒரு டீமன் இனத்தை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணையும் நீங்க வளர்த்துன்னு வரீங்க. சோ இறுதி காலகட்டம் உங்களுக்கு நெருங்க போகுது. சோ அந்த ஒரு காலகட்டத்துல தான் வந்து புது விதமான டெக்னாலஜி உருவாகுது. அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மேஜிக் சக்தியை எந்த மாதிரி எல்லாம் மேஜிக் சக்தியை வெளிப்படுத்துவதுன்றது கண்டுபிடிக்கிற கருவி. இந்த மேஜிக் கருவியை பயன்படுத்தி உங்க கூட மேஜிக்கை யூஸ் பண்ண எல்லாரும் நிரூபிச்சுட்டாங்க. ஆனா நீங்க இறுதி காலகட்டத்தில் அதை பயன்படுத்தும் போது அந்த ஒரு மேஜிக் டெஸ்ட்ல நீங்க எதனால் வரைக்கும் மேஜிக் பண்ண எல்லாமே பொய்ன்ற ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிட்டு நீங்க மன வளைச்சல்ல அந்த இடத்துல இறந்து போறீங்க. சோ உங்களை நினைச்சு பாருங்க, இந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணுவீங்க. சோ அப்பதான் வந்து ஹீரோக்கு காடஸோடைய உதவி மூலமா திரும்ப ரீஇன்கார்னேஷன் கிடைக்கும். சோ திரும்பவும் அதே உலகத்துல ஒரு பல வருஷங்கள் கழிச்சு பிறந்து திரும்பவும் தன்னுடைய சக்தி எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்ன்றதுக்காக நீங்க ஒரு மேஜிக் அகாடமிக்கு போயிட்டு மேஜிக் கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே நிரூபிக்க போறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாமே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஹீரோவுடைய இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதன் பேர்ல கதை இப்படிதான் போகுது. சோ ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆகல. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி லைஃப்ல வாழ்ந்தப்போ வளர்த்த அந்த ஒரு டீமன் டாக்டரை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுவான். சோ அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அதுவும் அவன் போகக்கூடிய அந்த அகாடமிலேயே வந்து அவங்க ஒரு பிரின்சிபலா வேற இருப்பாங்க. சோ கதை எப்படிலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போகுதுன்றது நான் சொல்லிட்டேன். சோ கண்டிப்பா நீங்க தொடர்ச்சி இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பீங்கன்னு நம்புறேன். இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 மட்டும் தான் வீடியோ. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரமே வரும். சோ பொறுத்து இருந்து நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். இந்த வீடியோ ஒரு 10K லைக்கும் கூடவே ஹைப்பும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனிமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. சோ அப்பதான் இன்னும் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த பார்ட்டோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்னோட ஆரம்பத்தில் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா வீடியோ முடிச்சுட்டு பண்ணுவீங்க. சரிங்க, நம்ம இதோட கத்துக்குள்ள போலாமா? ஆரம்பத்திலே பார்த்தா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த உலகத்துல டீமன் லார்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனுடைய கோட்டை கட்டியே போயிட்டு கிட்டத்தட்ட 4 பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் ஒன்னா சேர்ந்து அந்த டீமன் லார்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விதமான வாரியரும் ஒவ்வொரு விதமான மேஜிக்கல் ஸ்கில்ல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கதையுடைய ஹீரோ தான் லைட்னிங் மேஜிக்கை வச்சுட்டு இருக்கிறவன். அந்த டீமன் லார்டு இவங்களை பார்த்து பெரிய அட்டாக் பண்ண அதுல இருந்து தப்பிச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த உலகத்தோடைய அந்த டீமன் லார்டையே அழிக்கிறதுக்கு பிறந்த ஒரு ஹீரோ இருப்பான்ல, நம்ம கதையோட ஹீரோ இல்ல, அந்த டீமன் லார்டை அழிக்கக்கூடிய ஹீரோன்ற ஒரு கேரக்டர். அவன் ஃபைனலா அந்த டீமனோடைய மண்டையிலேயே அந்த கத்தி இறக்கிறான். சோ அதோடைய முடிவுல பார்த்தா இந்த கதையுடைய ஹீரோ அதான் நம்ம ஹீரோ அவனுடைய லைட்னிங் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த டீமனோட பொசிக்கிறான். சோ இன்னொரு பக்கம் அவன் கூட இருக்க மத்த மேஜஸையும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த டீமனோட அந்த இடத்துல அழிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான், நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்புறமா இவங்க கிண்டத்துக்கு வர எல்லாரும் நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க. சோ கிங் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நல்லா பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த 4 கிரேட் வாரியர்ஸ் தான் அந்த டீமனோட தோக்கடிக்கக்கூடிய ஹீரோ கூட சேர்ந்து பெரிய உதவியா பண்ணி அந்த டீமன் கிங்கியை அழிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணி இவங்களுக்கு அதுக்கான பலனா நம்ம பெரிய ரிவார்டு இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற ஒவ்வொரு சாகாசுக்கும் ஃபயர், எர்த், வாட்டர் அண்ட் விண்ட்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட சக்திகள் இருக்கு. இவங்க தான் நம்மளுடைய ஸ்ட்ராங்கஸ்டான மேஜர்ஸ் எல்லாருமே. அதன் அடிப்படையில் இவங்க எல்லாரையுமே நான் எம்பரஸ் டைட்டில் கொடுக்குறேன். இதை கேட்ட மக்கள் ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம ஹீரோ தான் பெருசா ஷாக் ஆகுறான். ஏன்னா பொதுவாக அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பரர்ன்ற டைட்டில் வந்து ஒரு நோபல் பிளட் லைனை சேர்ந்த ஃபேமிலியில இருக்கவங்களால மட்டும்தான் அடைய முடியும். சாதாரண ஆளுங்க யாருக்குமே கிடைக்காது. அதன் அடிப்படையில் இவங்க எல்லாருமே சாதாரண ஆளா இருந்தவங்க மேஜர்ஸா மாறி இருப்பாங்க. அப்படியேப்பட்ட கௌரவம் கிடைக்கணும் போது ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இது பிரமாதமான ரிவார்டு கிங். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிவார்டை நீங்க வாங்குறதுக்கான எல்லா விதமான தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றது சரிதானே லைட்னிங் எம்பரர்? பாலுக்கு ஆனந்த கண்ணீரை வந்துச்சு. அதுக்கப்புறம் மக்களால பெரிய கௌரவம் கிடைச்சதுனால எல்லாரும் அவங்கள கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா என் வாழ்க்கையில மேஜிக்கை நான் கத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு பலனை இப்போதான் நான் அனுபவிக்கிறேன். அதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, கிளவன மாட்டான். ஏன்னா காலம் கடந்து படிச்சு டீமனோட தோக்கடிச்சாச்சு. வேற என்ன வேலை இருக்கு அவனுக்கு. இதனால அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாலும் திடீர்னு ஒரு பொண்ணும் மாஸ்டர் ஃபேட்டல் பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. குட் மார்னிங் மெர்லி, எனக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஏன் இன்னொரு ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ அங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பசங்களை வர வச்சு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே மேஜிக்கை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கடுமையான ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்னதான் சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு பாரபட்சம்லாம் பார்க்காம ஒருத்தன் சொதப்பினாலும் அவர் கடுப்பா வர்றாரு. உங்களுடைய முழு கவனமும் அந்த மேஜிக்கல் சர்க்கிள் மேலதான் இருக்கணும், அது தொடாம பண்ணிட்டே இருங்க, போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க சொல்றாரு. சரி, அடுத்த கட்ட லெவல் ஸ்பெல் நம்ம பண்ணலாமா அப்படின்னு அவர் ஆரம்பிக்க உடனே பார்த்தா நம்ம மெர்லினும், ஆனா மாஸ்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க இன்னும் ஓய்வெடுக்கவே இல்லையா? இதை கேட்டு அவருக்கு
அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க பாருமா நான் டயர்டெல்லாம் இல்ல அப்படியா. ஸோ அவரு இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்புறம் நடந்த விஷயத்த அவர் யோசிச்சு பாக்குறாரு. பிளாஷ்பேக்ல பார்த்தா இவர் அந்த போறப்போ டீமனுக்கு எதிரான நடந்த சண்டையில அந்த இதுல ஒரு டீமன் அம்மா இறந்து கிடக்க அவங்களுடைய குழந்தை பக்கத்திலேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தைய அவர் எடுத்து பார்த்துட்டு என்னதான் டீமன்ஸ்க்கு எதிரான போரா இருந்தாலும் இந்த குழந்தை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை தான், நான் இதை ஒரு மனுஷ குழந்தைய வளர்க்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. தன்னுடைய சொந்த பொண்ணாட்டம். நான் என்னதான் உங்களுடைய கிளான சேர்ந்த நிறைய பேர் கொண்டு வந்தாலும் இவரு நான் விருத்ததில்லை ஒரு நாளும். சரி அடுத்ததா நம்ம லெவல் 4 ஸ்பெல்ல ட்ரை பண்ணுவோம். ஆனா பார்த்தா மெர்லினும் மாஸ்டர் ஃபேட்டல் இப்போதைக்கு ப்ளீஸ் எங்களுக்கு லெவல் 6 சொல்லித்தாங்களா. எல்லாரும் இதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்டி உன்னால பண்ண முடியும் எங்களால முடியுமா அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு அவருக்கு எதுக்காக மெர்லின் இவ்வளவு சீக்கிரமா நீ அவசரப்படுறது எனக்கு புரியல. ஏன்னா நான் உங்களுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேகமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நீங்க தானே லைட்டிங் எம்பர். இதை கேட்ட அவருக்கு என்ன ஆச்சு உனக்கு அவ்வளவு வேகமா கத்துக்கணும்னு எப்படி துடியா துடிக்கிறேன். எங்க பாரு மெர்லின், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே உயர்த்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு பெரிய அட்வைஸ் அவர் கொடுக்குறாரு. ஆனா எனக்கு தெரியும் மாஸ்டர், இது எப்படி சொல்றது, அவ ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மறைக்கிறான்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஃபாரஸ்ட்டுக்கு போவா. ஃபாரஸ்ட்ல போறதுக்கான ரீசனே தான் வந்து சாங் ஆகணும், தன்னுடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்த சக்திகளை அதுங்க கிட்ட பயன்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக உள்ள போவான். அவளுக்கு பயம் இருந்தாலும் பயம் இல்லாத மாதிரி காமிச்சிப்பான். இன்னும் டீப்பா உள்ள போக ஒரு கடத்துல ஒரு குகையை பார்ப்பான். மான்சஸை கண்டிப்பா நான் தோக்கடிச்சதான் ரொம்ப சக்திசாலியா மாற முடியும். அப்பதான் என் மாஸ்டர் இன்னும் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு நான் உண்மையான பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் என்னுடைய மாஸ்டர்னு மட்டும் இல்லாம எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவெல்லாம் ஆயிட்டேன்னா கண்டிப்பா அவரை கூடிய சீக்கிரமே வயசான காலத்துல கஷ்டப்படாத மாதிரி நான் பார்த்துப்பேன். அதுக்கு தான் நான் இதை பண்றேன்ற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவ தெரிஞ்சு ஓட ஆரம்பிக்க அவளை ஒரு பவர்ஃபுல்லான ஓனா இறக்க இன்னொரு பக்கம் துரத்தின்னு வருவான். அவ இன்னொரு பக்கம் யோசிப்பா இது கிட்ட நம்ம பயன்படுத்தின 4th லெவல் மேஜிக் கூட ஒர்க் ஆகல, அப்ப 6க்கு போனா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில திரும்பி நின்றுட்டு லைட்டிங் மேஜிக் பயன்படுத்துறதுக்காக ரெடியா இருப்பா. ஸ்பெல் எல்லாம் போட்டுட்டு அப்பன்னு பார்த்து அந்த ஓனாய் இறக்க அங்க வருவோம். இவ உடனே 6th லெவல் லைட்னிங் மேஜிக்னு பயன்படுத்துவா. அந்த தண்டர் போல்ட்னு சொல்லக்கூடிய சக்தி அது மேல பட்ட அடுத்ததுக்கண்டே அதுக்கு டேமேஜ் ஏற்படும் நினைப்பா. ஆனா பார்த்தா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. அது எல்லாம் தாண்டி அது அசால்ட்டா இவளை வந்து அட்டாக் பண்ண வரும். அவ்வளவுதான் இவ கதை முடிஞ்சதுன்னு அவன் நினைப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து தான் பெரிய அட்டாக் அதுக்கு ஒண்ணு கொடுத்து சரியான டைமிங்ல மாஸ்டர் ஃபேட்டல் அவங்க வந்துட்டாரு. மாஸ்டர் ஃபேட்டல், உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் எதுக்கு தேவையில்லாம இந்த ஃபாரஸ்ட்ல வந்து இப்படி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. இங்க வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். இங்க பாரு மெர்லின், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு நான் எத்தனை முறை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். எங்க பாரு, உனக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் காட்டிலும் தனித்துவமா இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா கத்துக்கணும்னு நினைச்சினா இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்ல தான் போய் மாட்டிப்ப ஈஸியா. ஸோ ஒவ்வொன்றையும் நீ பொறுமையா தான் கத்துக்கணும். என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணுவேன். நான் என்ன சொல்லி கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன் பொறுமையா கத்துக்கிறது உனக்கு என்னன்னு தெரியல. நீ காணணும்னு எனக்கு கொஞ்ச நேரத்துல பதட்டம் ஆச்சு தெரியுமா, உனக்கு என்ன அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருக்கிற போது திடீர்னு அந்த ஓனாய் அங்க வரும். நம்ம இதை பார்த்துட்டு நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது எவன்டா குறுக்கால வருது தொலா படுற மாதிரி லெவல் 10 இருக்கக்கூடிய தண்டர் மேஜிக்கை பயன்படுத்தி அதை பொசுக்கிடுவான். என்ன பவர் அது. இன்னொரு பக்கம் ஆளு அதான் மெர்லின் பார்த்துட்டு வாய் அடிச்சு போயிடுவா. அவர் பண்ண அட்டகாசமான சம்பவத்தை பார்த்த உடனே அவளுக்கு அவர் மேல இருந்த பல விதமான உணர்ச்சிகளோ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அன்னைக்கு நைட்டே வந்து அவ புலம்பிட்டு இருப்பா. நீங்க உண்மையிலே சூப்பரான பவர் அன்னைக்கு பயன்படுத்துறீங்க, ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. திரும்பி ஆரம்பிச்சிட்டே நீ சரி சரி படிச்சது போதும் போய் தூங்க. சரி மாஸ்டர். இன்னொரு பக்கம் பார்த்தா டக்குன்னு ஹீரோ இரும்ப ஆரம்பிப்பான். இதை பார்த்தேன் மெர்லினுக்கு ஒரே ஷாக்கு தான். மாஸ்டர் ஃபேட்டல் என்ன ஆச்சு உங்களுக்கு. அவன் பார்த்தா உடல் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு இருக்கு, இதனால ரத்தம் கேட்கறான். இதை பத்தி உனக்கு தெரியுமா, முன்னாடியே நான் இதை பார்த்துருக்கேன் மாஸ்டர். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எல்லாத்தையுமே சீக்கிரமா கத்துக்கணும், உங்களை நான் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக பாத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுதான் உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லா சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இதை புரிஞ்சுக்கணும் அவரு எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலா, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை விட்டு நீங்க உங்களை நல்லா பாத்துக்கணும்ல, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா இதெல்லாம் ஒன்னும் விஷயமே கிடையாது, இது கொஞ்ச நாளே சரியா போயிடும். நான் ட்ரைனிங் தான் கொடுக்க போறேன். திரும்பியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில கூட ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னா என்ன மாதிரியே சக்தி வாய்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்டிப்பா ட்ரெயின் பண்ணி உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் நான் இல்லாத காலகட்டத்தில் அவங்க இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க மாஸ்டர். ஆமா அதுக்கு தான் உருவாக்குறேன். எனக்கும் ஒரு நாள் இறப்பு வரும், அந்த டைம்ல நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, நீங்க தான் லைட்னிங் எம்பரர், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர், உங்களை தவிர வேற யாரும் இங்க ஸ்ட்ராங் கிடையாது, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க 10வது லெவலே பயன்படுத்தினவர் அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் ஒரு விஷயத்தை ரெகனைஸ் பண்ணுவா. அவர் அவ்வளவு ஹை லெவலான பவரை இந்த வயசுல பயன்படுத்தினால தான் இவ்வளவு பெரிய மோசமான விளைவு வந்திருக்கேன். அப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், உண்மை என்னன்னா அந்த டீமன்லாட தோக்கடிக்கும் போது என் கூட இருந்த மற்ற மேஜஸ் எல்லாருமே ரொம்ப இளமையானவங்க. ஸோ இளமையா அவங்க இருந்ததுனால அவங்களால ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது, நிறைய விஷயத்த கத்துக்கினாங்க. ஆனா அப்பவே எனக்கு வயசாயிடுச்சு. 40 வயசுல அந்த டைமண்ட் லார்டை நான் தோக்கடிச்சு பெரிய சாதனை பண்ணேன். எனக்கு ஒரு இளமையான வயசும் இல்லை, என் கிட்ட இருந்த டேலண்ட்ஸும் அவ்வளவுதான், என்னை விட எல்லாத்துலயும் பெட்டரா இருந்தாங்க அந்த இளமையானவங்க. ஸோ அந்த டைம்லயும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆயிட்டு இருந்தேன். ஆனா அவங்க பர்ஃபெக்டா சண்டை போட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட, மாஸ்டர் ஃபேட்டல் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். என்னது அது. ஃப்ளேம் எம்பரரை சேர்ந்தவங்க மேஜிக்கல் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேரியை வந்து முடிச்சிட்டாங்களாம். என்ன அதுல சொல்ல வராங்க டீட்டெயில் இதுல இருக்க பாருங்க. அதன் அடிப்படையில் அந்த தேரியில சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து ஒரு ரிசர்ச் தான். அதுல மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு ஆப்டிடியூட் இருக்குன்னா அது ரொம்ப காலங்கள் இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற போல ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு விதமான வயசுடைய காலகட்டத்திலையும் அந்த ஆப்டிடியூட்டை செக் பண்ணணும். இதை பார்த்த உணர்வு
அவரு ஃப்ளேம் எம்பரர் ரொம்ப ஜீனியஸா தான் இருக்காங்க, சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நம்ம எல்லாருமே டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு முக்கியமான விஷயத்த அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெர்லினை வச்சு ஆரம்பிப்போம். அவருடைய முடிய பிச்சு 4 விதமான கிளாஸ் உள்ள போட்டு வர இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு சிங்கிள் யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குழுவிலையும் நம்ம போடணும். ஸ்பெஷல் மேஜிக்கா இருக்கக்கூடிய வாட்டர் அது வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால ஒவ்வொரு விதமான எலமெண்டோடைய கலரும் இதுல நல்லா தெரியும். ஃபயர், எர்த், வாட்டர் அண்ட் விண்ட். அடுத்த செகண்டே பார்த்தாங்க கலர் மாறிடும். அப்பன்னு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, மாஸ்டர் என்னது கிரீன் அண்ட் ப்ளூ மட்டும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு, அப்படின்னா விண்ட் வாட்டர் ரொம்ப பவரானதா? இந்த பேப்பர்ல சொல்லப்பட்டது போல எந்த குழுவில் இருக்கிற கலர் வந்து ரொம்ப பிரைட்டா காணப்படுதோ அந்த மேஜிக் எலிமெண்ட் ரொம்ப பவரா இருக்கும். உதாரணத்துக்கு இது குறிப்பிட்ட வகையில E ரேங்க்ல இருந்து S ரேங்க் வரைக்கும் குறிப்பிடலாம். சோ இப்போ கிரீன் அண்ட் ப்ளூன்ற 2 கலர் வந்து ரொம்ப பிரைட்டா க்ளோ ஆகுதுல, சோ இதனால இதை வந்து S ரேங்க் லெவல்ல அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிடலாம். அப்பனா மாஸ்டர் மிச்சம் 2 இருக்கிற இந்த ரெட் அண்ட் பிரவுன் வந்து டிம்மா இருக்கிறதுனால அப்போ இந்த எலமெண்டோட சக்திகள் ரொம்ப பவர் கம்மியா இருக்கா, அப்ப C அண்ட் B இது ரேங்க்? ஆமா, எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் ஒரு விஷயத்தை யோசிப்பான். இதை கண்டுபிடிச்சது இப்பதான். மெர்லின் ஆனா சின்ன வயசுல இருந்தே அவளுடைய சக்திகளை குழந்தையிலேயே பெற்றுட்டாளான்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனா எனக்கு மெர்லினுடைய மேஜிக்கல் ஆப்டிடியூட் ஓரளவுக்கு தெரியும். அவரால் ஃபயரை தவிர மித்த எல்லா விதமான எலமெண்டோடைய சக்திகளையும் 100%க்கு நல்லா பயன்படுத்த முடியும். ஆனா அதுக்கு அவ இன்னும் வளரணும். ஏன்னா ஆச்சரியமான விஷயம், இப்போ ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே பிறந்த உடனே இந்த மாதிரியான சக்திகளோட பிறந்து கண்டுபிடிக்கிறதுனால ஈஸியா தெரிஞ்சிருது அக்யூரேட்டா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பேசாம எதுக்காக நம்மளே இதை நமக்காக பயன்படுத்தி பார்க்க கூடாது. அடுத்ததான் பார்த்தா நம்ம ஹீரோவே என்னுடைய டெஸ்ட் நான் கொடுத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணறதுக்காக கேட்பான். அப்போன்னு பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒத்துக்கினாலும் நம்ம மெர்லின் மட்டும் வேணாம்னு சொல்லுவான். வேணா நீங்க தான் ஆல்ரெடி லைட்னிங் எம்பரர் ஆச்சு, உங்களுக்கு எதுக்கு அது தேவை? ஆனா மத்த பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவருடைய சக்திகள் என்னன்றதை நாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் உண்மையை சொல்ல போனா நான் என்னதான் லைட்னிங் மேஜிக் எம்பரரா இருந்தாலும் என்னாலையுமே நான் இன்னும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேஜிக் அடையல, சோ அதனால நான் என்னுடைய டேலண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய முடிகளை அதுல டெஸ்ட்ல போட ஆரம்பிப்பான். அது போட்ட அடுத்த செகண்டே பார்த்தா கண்டிப்பா எதிர்பார்த்தது காட்டிலும் நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பார்த்தா அது கலரே மாறாதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டும் கலரே வரலன்னா அதோடைய விளைவு என்னடானா 0 ஆட்டிடியூட் இருக்குன்னு தான் சொல்லுது இதுல. சோ அப்பனா இவர்கிட்ட 0 மேஜிக் லெவல்ல இருக்கு, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, இவர் லைட்னிங் எம்பரர் ஆச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சோ இதுலதான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் சுத்தமா புரியல, ஏன் இந்த மாதிரி நடக்கணும், நான் வந்து எவ்வளவு மேஜிக் நாலேஜ் வச்சுட்டு இருக்கேன், நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படி இங்க 0ன்னு வரும், வாய்ப்பே இல்லை, இதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம மெர்லினோ, மாஸ்டர் வருத்தப்படாதீங்க, இதுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா திரும்பி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஆமா நீ சொல்றது உண்மைதான், நான் திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மெர்லின் அப்படின்னு அவர் உன்னொரு பக்கம் ட்ரை பண்றாரு. ஆனா ட்ரை பண்றாரு தலைவன் சாயங்காலம் ட்ரை பண்ணாலும் அந்த கலர்ன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல மாறவே இல்லை. ஸோ ஹீரோடைய ஆப்டிடியூட் 0ன்னு தான் காமிக்குது. இது எதனால காமிக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்குமே கூட புரியல. இதனால ரொம்ப மன வளர்ச்சலுக்கு போயிடறான். ஒண்ணு எனக்கு வயசானது ரீசனா, அப்படி இல்லை என்னை விட அந்த எம்பரர் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா, அப்போ இந்த நிலைமை போயிடுச்சுன்னா என்னுடைய பேர் எல்லாமே நான் பண்ண விஷயம் எல்லாமே கண்டிப்பா யாருக்கும் தெரியாம ஒரு கட்டத்துல எல்லாரும் என்னை ஏமாத்துக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதனால பார்த்து அவன் வர வயசாயிடுச்சுல, இந்த ஒரு நிலைமையில இதெல்லாம் போட்டு மனசுல யோசிச்சு மன அழுத்தத்தை உருவாக்கிறான். அவனுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாம ஆகுது. இதோடைய விளைவா பார்த்து அதுக்கப்புறம் நம்ம மெர்லின் தான் நல்லா பாத்துக்கிறான் அவரை. மாஸ்டர் உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம், நீ வெளியே வேறு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா அவன் சாகர நிலைமைக்கு போயிட்டான். உடம்பு சரியில்லாதனால ரொம்ப தீவிரமாயிடுச்சு. முத்திர கத்தும் அது. நான் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னுடைய ஆட்டிடியூட் 0ன்னு தான் வருது. இதோடைய முடிவுல நான் ஹையஸ்ட் லெவலை ரீச் பண்ணதான் ரீசனா, ஆனா அதை ரீச் பண்ணாம இப்படி நான் சாகணுமா, அப்ப நான் இதனால் பண்ண சாதனை என்னுடைய டேலண்ட் எல்லாமே பொய்யா, இப்படி என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடாது அப்படின்னு மன அழுத்தத்தோட அவனால அந்த ஒரு விஷயத்தை தாங்க முடியாம அப்படி அங்க சாகுறான். என்னடா இவன் இன்னமும் ரீஇன்கார்னேஷன் ஆகாம இருக்கானே, எப்பவுமே ஆரம்பத்துல ஆயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த செகண்ட் தான் அங்க ஒரு மிராக்கல் நடக்கும். அடுத்த கட்டமா ஹீரோடைய கண்ணுக்கு பெரிய வெளிச்சம் வானத்துல தெரியும். சோ அப்போ அவன் ரீஇன்கார்னேட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு போவான், அதாவது காடு இருக்கிற இடத்துக்கு. சோ அவன் கண்ணு முன்னாடி செகண்ட் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் தெரியும். ஹீரோ அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், அட கடவுளை இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் பாரு, 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் ஞாபகத்தில் இல்லாம இருக்குது. என் கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு செகண்ட் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய ஸ்கில் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய காடஸ் வந்து என்னடா எல்லாம் மறந்து போச்சா, ஆமாங்க மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் பிறந்து இன்னொரு லைஃப் உடைய ஆரம்பத்துல வரும்போது நிறைய விஷயம் மாறி போயிடுதா, அதான் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வராம போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற எப்படி இருக்க ஃபெடல், நல்லா இருக்கேன். ஏன்டா உனக்கு தான் சூப்பரான பவர் கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ சாவ கண்டெல்லாம் இப்படி பயப்படுறான்னு எனக்கு புரியல. அதுவும் உண்மைதான், என்ன சொல்றதுனே தெரியல. சரி இப்போ உன்னுடைய 2வது ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கான நேரம், இதனால முன்கூட்டியே உனக்கு 2 விதமான போனஸ் ஸ்கில்ல கொடுக்கட்டேன், எப்படி நல்லா இருக்கா? ஆனா இதை கேட்ட தலைவன் இல்ல எனக்கு வேணாம் காடஸ், ஏன்னா என் கிட்ட என்னுடைய மேஜிக் நாலேஜ் இருக்கு, அதை பயன்படுத்தியே நானா சுயமா அந்த உலகத்துல போயிட்டு என்னுடைய சக்திகளை நான் வளர்த்துக்கிறேன். போன முறை மாதிரி இந்த முறை நடக்காது, நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து தான். சரி ரெடியாக அப்படின்னு ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆக்கி விடுவான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் அதே உலகத்துல 3வது முறையா ரீஇன்கார்னேட் ஆகிறான். நல்ல வேலை இந்த முறை என் மெமரிஸ் எல்லாம் திரும்ப எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ கண்முடிச்சு பார்க்க இப்போ ஒரு குட்டி பையனை மாட்டு இருக்கான். கீழே வந்த பிறகு அவனுடைய முகத்தை பார்க்க அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து ஒரு கொஞ்சம் வாங்க அவனை, அம்மா என்னால மூச்சு விட முடியல மன்னிச்சிடுப்பா, சரிவா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பரிமாற. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு உண்மையை சொல்லுவான், காடஸ் தான் எனக்கு இந்த செகண்ட் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் கொடுத்தாங்க, இதனால இது என்னுடைய மோன
மூணாவது லைஃப்னு சொல்லலாம். இந்த உடம்புல இப்போது எனக்கு 4 வயசு ஆயிருக்கு. என் மெமரிஸும் பழைய ஃபேட்டலுடைய மெமரிஸ் திரும்ப கிடைச்சிருச்சு. எந்த வாழ்க்கையிலேயாச்சும் நான் எல்லா விதமான மேஜிக்கையும் முழுமையா கத்துக்கிறேன். திடீர்னு ஹீரோ அதிர்ச்சியவன் என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா கேட்டா ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் அடுத்த கட்டமா அந்த வாட்டர் மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நான் அதை போய் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஹீரோ அந்த வேலையை பார்க்க ஹீரோ திரும்பியும் வந்து ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டான். என்னடான்னு பார்த்தா இந்த முறையும் இந்த லைஃப்லயும் அவனுக்கு கலரே மாறல, எந்த ஒரு எலமெண்ட்லயும். ஹீரோக்கு சுத்தமா புரியல. பேசாம அந்த கார்டஸ் கிட்ட 2 ஸ்கில்லியாச்சும் வாங்கி வந்திருக்கலாம், நல்லா தான் இருக்கும், என் மேஜிக்கே ஒர்க் ஆகாதான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம ஹீரோ படுத்து கிடக்க அப்போன்னு பார்த்து ஒரு டிராகன் பறந்து போகும். இதை பார்த்து ஹீரோ இது ஐஸ் ஆஃப் கிரிம்சன் ஆச்சு, இந்த டிராகன் எங்க போயிட்டு இருக்கு, கிண்டத்தை நோக்கி அழிக்க போயிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ் சொன்ன போக அதை ஃபாலோ பண்ணி கிண்டத்துக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நம்ம போயிட்டு ஏதாச்சும் உதவி பண்ண சொல்லிட்டு பழைய லைஃபை யோசிச்சு பார்ப்பான். நான் டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வரும், இந்த ஒரு 4 வயசுல என்னால என்ன பெருசா பண்ண முடியும், என்கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் இல்லையன்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா யோசிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா கைக்குள்ள இருந்து பெரிய தண்டர் பவருக்கான ஸ்பெல்லு வரும் பாருங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்ல உருவாக்காத ஸ்பெல்லுடைய பவர் இது. அது வந்து அடுத்த செகண்டே அந்த ஒரு டிராகனை பொசிக்கிடும் மொத்தமா. இந்த வேலையை யாரா பார்த்ததுன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் பதறானுங்க. நம்ம ஹீரோ வழியே நம்ப முடியல, இது என்னுடைய ஸ்கில் தானே, இது என்னடா இவ்வளவு ஓவர் பவர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க அதிர்ச்சி வரான். ஹீரோ இப்போ ஒரு சின்ன பையனா திரும்ப 2வது முறை இல்லை, இது சரியா 3வது முறை ரீஎன்கார்னேஷன். ஆனா 2வது முறை ரீஎன்கார்னேஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் மூலியமா இப்போ வந்திருப்பான். ஸோ அடுத்த கட்ட கோல் ஹீரோக்கு என்னடானா தன்னுடைய சக்தி எதிர்ச்சியே இப்போ வெளிப்பட்டதுனால அவனுக்குள்ள அந்த சக்திகள் இருக்கு. ஆனா அந்த சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தா மற்றவங்களுக்கு அதுக்கு பெருசா வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஹீரோ அதை பத்தின ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சோடைய முடிவில் ஹீரோ வந்து அந்த உலகம், அதாவது ஹீரோ திரும்பியும் அதே உலகத்துல தான் 3வது முறையா ரீஎன்கார்னேட் ஆயிருக்கான். ஆனா என்ன ஒரு 400 வருஷம் கழிச்சு ரீஎன்கார்னேட் ஆயிருக்கான். இதே உலகத்துல தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்ப வாழ்ந்திருப்பான், லைட்னிங் எம்பரரா. சோ அப்பன்னு பார்த்து ஹீரோவுடைய வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க வர, அவங்க அம்மா வரவே இருக்கேன், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அந்த பர்சன் யாரோடானா ஹீரோ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இவர் தான் என்னுடைய பிரதர், நான் இங்க என் அம்மாவோட தனியா வாழ முதலாம், இவர் தான் எங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் வசதியும் பார்த்துப்பாரு. அப்ப பார்த்து அவரு கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்காரு இந்த மந்த்துக்கு செலவழிக்கிறதுக்காக. என்னுடைய இந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன் தான். இவர் பேரு ஃப்ராசியர். என்ன ஆஃப்டர் என்ன பண்ணிட்டு இருக்க, புக் படிச்சிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. என்ன புக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கா? இந்த வயசுல படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. அப்படி இல்ல, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னா சரி, கவலைப்படாத, அடுத்த முறை உனக்கு நான் புது புக்ஸ் எல்லாம் வாங்கி வரேன். இதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவும், நீங்க இவங்க கிட்ட சொல்லலாம் அவனுடைய அப்பா யாருன்றது. இப்போ சரியா சொன்னீங்க, கண்டிப்பா வந்து இவன் பண்ற விஷயத்த எல்லாமே நான் அங்க போய் அவர்கிட்டயும் சொல்லுவேன். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா இவன் வளர்ந்த பிறகு அவர் பார்க்கணும்னு ஒரு நாள் இயங்குவார். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் எல்லாத்துலயும் மாஸ்டர் பண்ணியாகணும், அப்பதான் அப்பா பார்த்துக்க ஒத்துக்குவாரு. அதுவும் உண்மைதான். அப்போதான் பார்த்த ஹீரோவும், அண்ணா நான் எப்போ என்னுடைய அப்பாவை மீட் பண்ணுவேன்? இதை கேட்ட அவனும், என்ன மன்னிச்சிடு எஃப்எல், உன்னுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமா உழைக்கிற ஆளுன்றதுனால அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் டைம் கிடைச்சது உன்னை பாப்பாரு. ஹீரோ மனசுக்குள்ள சோகத்தோட யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்னுடைய அப்பாவை இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லைன்னு. என்னுடைய அப்பா பேரு தான் டியூக் ஆர்கட். மேஜிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான ஆளு. அவர் கிங்டம் ஆஃப் ஆசூர்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம என் பாஸ்ட் லைஃப்ல நான் தான் லைட்னிங் எம்பரரா இருந்தேன். சோ என்னுடைய எம்பரர் கீழே வந்த தலைமுறையை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனா அவர்கிட்ட பிடிக்காத விஷயம், என்னுடைய அம்மாவை கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் இல்லாதனால அவங்கள ஒதுக்க வச்சாங்க. அது கூடவே அவருடைய மத்த வைஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களை ஊரை விட்டு தான் தள்ளி வச்சாங்க. அவங்களுக்கு சுத்தமா எங்களை பிடிக்கல. ஏன்னா எங்க கிட்ட எந்த விதமான மேஜிக் பவர் எதுவுமே இல்லை. அதுதான் ரீசன். மேஜிக் திறமை இல்லாம பிறந்த குழந்தைய வச்சுட்டு நீ எதுக்காக இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை தொடர்த்தி அடிச்சாங்க. ஸோ அதோடைய விளைவாக தான் நாங்க இப்போ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா என்னுடைய அப்பாவுக்கு நான் அவருடைய பையன்றது கூட இன்னைக்கு மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் என்னுடைய அப்பாவால என்ன பார்க்கவே முடியல. நானும் அவர் பார்த்ததில்லை. உடனே பார்த்தா அங்க இருக்கிற ஃபாசியர் வந்து என்ன மன்னிச்சு ரைஃபல், நான் அப்பா கிட்ட பேசியிருக்கேன் இதை பத்தி. என்னுடைய இந்த பிரதர் தான் ஃபாசியர், டியூக் ஆரரட்னு சொல்லக்கூடிய எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் உடைய பையன். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் இவரு. எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. அவரோட பக்கம் ஹீரோடைய அம்மா கிட்ட எந்த விதமான உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே ஓகே, எந்த ஒரு காரணத்துக்காகவே நான் மேஜிக் சீக்கிரமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபாசியர் அண்ணங்காரன் ஹீரோ கிட்ட கேட்பான், ஃபியூச்சர்ல நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன், படிக்க போறியான்னு கேட்க, பிரதர் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அது என்னன்னா நான் ஒரு லெஜெண்டரியான மேஜா மாறணும், நம்ம மூதாதையர் மாதிரி மாறணும். அதுக்கு நான் 15 வயசு ஆயிடுச்சுன்னா ஆகலாம்ல. ஏன்னா நீ மேஜிக் அகாடமிக்கு கேபிட்டல் கூட்டு போயிட்டு எனக்கு படிக்க வைன்ற மாதிரி அவன் கேட்க, இதை கேட்ட உடனே அவங்க அம்மா வாய பத்துறாங்க. அதெல்லாம் கேட்க கூடாதுப்பா, இவங்க கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் என்ன மாதிரியே கிடையாது, அதனால இவனெல்லாம் நீ அங்க கூட்டு போவாத. ஹீரோவும் யோசிக்கிறான், அப்போ ஒர்க் ஆகல என் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் தெரியல. ஓகே, அதுக்கப்புறமும் இதே மாதிரி எனக்கு இருக்கும், இந்த லைஃப்லாச்சும் ஒரு தடவையா செக் பண்ணி பாக்குறேன். அங்க போயிட்டு திடீர்னு ஒர்க் ஆயிடுச்சுன்னா எதுக்காக தான் எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. சோ அவங்க அம்மா இன்னொரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க, பேசாம இவன் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்தானா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லயும் மிலிட்டரி ஸ்கூல்லயும் உன்னை சேர்க்கறதுக்காக நீங்க எதனா பண்ண முடியுமா? இதை கேட்ட உடனே அவன் சந்தோஷமாயிடுவான், நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நான் அங்கதான் கிராஜுவேட் ஆனேன், அதுவும் அந்த இடத்துலயே என்னுடைய கிளாஸ்ல நான் மட்டும் தான் டாப்பா வந்தேன். அப்படியா, நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த கட்டமா அதுக்கு தேவையான விஷயத்த நான் இவனுக்கு பண்றேன். பேசாம இவனுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவோம், இவனுக்கு
மேஜிக் கூடவே ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் சொல்லி கொடுப்போம். ஸோ ரெண்டுத்தையும் கத்துக்கிட்டோம். ஏன்னா மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேனானதுங்க. ஸோ மிலிட்டரியில இந்த மாதிரியான ஆட்கள் ஈஸியாக வேலைக்கு எடுத்துப்பாங்க. பேசாம நான் இனிலேருந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்தா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்டவங்களும் அப்பனா ஓகே பண்ணுங்க தாராளமா, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் மொத்தம் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான். அங்க போன பிறகு பார்த்தா ஹீரோக்கு கடுமையான ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அங்க ஃப்ராஸ் ஹீரோ பக்கம் ஹீரோவை பாராட்டான். இதே வேகத்தில் போனா கண்டிப்பா நீ கூடிய சீக்கிரமே அதில் செலக்ட் ஆகலாம்டா. ஹீரோவும் நல்லா புரிஞ்சுது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மேஜிக்கை பயன்படுத்தணும். என் அண்ணன் பேசிக்கான எஜுகேஷன் என்ன சொல்லி தருவான். அதுக்கப்புறம் மிலிட்டரி சயின்ஸையும் சொல்லி தருவான். ஆனாலும் எனக்கு புரியாத விஷயம், நான் எதுக்காக மேஜிக் பிராக்டிஸே பண்ணல, எனக்கு மேஜிக் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ பார்த்து ஹீரோவும் அண்ணா என்னப்பா ஆச்சு, டயர்ட் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு ஆக்சுவலி மேஜிக் அகாடமிக்கு போகணும்னு தான் ஆசை. எங்க கவனி எஃப்எல், இந்த இடத்துல வாழக்கூடிய எல்லா விதமான மக்களும் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது. அது எனக்கு தெரியும். எனக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இல்லன்றது நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட மானம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி மேஜிக் வெளிப்படுத்துறதுக்காக நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஹீரோ அதுக்கப்புறம் யோசிப்பான், நான் மேஜிக் அகாடமிக்குள்ள மட்டும் நுழைஞ்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என் மேஜிக் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்றத நான் க்ளூவா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, அப்பனா நான் உனக்காக இப்போதைக்கு ஒரு ஸ்பெல்ல பண்ணி காட்டுறேன், அதை நீ ட்ரை பண்ணி பாரு. சோ நீ அதை பண்ணினா கண்டிப்பா நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் மேஜிக் அகாடமி போறதுக்காக. சரி ஓகே நான் ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ மனசுக்குள்ள அவனை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப கத்து கொடுக்குறான்ல. ஆனா அவரு உன பக்கம் என் மனித ரைஃபிள், இதுல பிரச்சனை இருக்கு. மேஜிக்கே இல்லாத ஒருத்த மேஜிக் ஸ்கூலுக்கு போனா அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை கண்டிப்பா வேற விதமா பேச ஆரம்பிப்பாங்க. அது கண்டிப்பா உனக்கு பின்னாடி பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு உண்மை என்னன்றது புரிய வச்சு நான் ஹெல்ப் பண்ண தான் ஆசைப்படுறேன். அதனால உனக்கு மிலிட்டரி ஸ்கூல் தான் கரெக்டா இருக்கும். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்த தலைமை ஒரு மேஜிக்கை பயன்படுத்துறதுக்காக ஸ்பெல்ல வந்து காஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அவனுடைய காஸ்டிங் எல்லாம் பார்த்து ஹீரோ ஷாக் ஆவான். என்னடா இவன் இப்படி எல்லாம் ஆட்டி அசைஞ்சு ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் விண்டு எட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்ல வரக்கூடிய ஒரு விண்டு பவர் உடனடியா போயிட்டு அங்க இருக்க மரத்தையே வெட்டிடும். ஆனா அவனுக்கு பார்த்தா அடுத்த கட்டமா மூச்சு வாங்கும். அடேங்கப்பா பெரிய விஷயம் தான் பண்ணிருக்கோம், கண்டிப்பா இதை பார்த்து நான் வாயம் பழந்து நம்மள பாராட்ட போறான் அப்படின்னு யோசிக்க. அப்போ ஹீரோ வந்து என்னது அவ்வளவுதானா அவங்களால முடிஞ்சது, இதை பார்த்துட்டு அவன் கடுப்பாவான். டே என்னடா அவ்வளவுதான், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எங்க பாரு இது ஜஸ்ட் ஆரம்பம் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அடுத்த செகண்ட் அந்த ஸ்பெல்ல போட்டு காம்பாம் பாருங்க. அவன் பண்ண விண்டு பவர்ல பல கிலோமீட்டருக்கு அந்த இடமே இருக்காது. என்னடா அது விண்டு பவர் சுட்டு அங்க நடந்த சேதாரத்தை பார்த்து வாய பழக்கிறான் நம்ம பாத்தியாரு. 7 வயசு பையன் பண்ற வேலையோட இது மேஜிக் வச்சு உண்மையிலே திரும்ப போறதும் வந்திருக்கேன் அந்த சாகா மேஜா. ஏன்னா அப்படிதான் இவன் பயன்படுத்திருக்கேன் இந்த பவர்லாம். 7 வயசு பையனால இப்படி எப்படி பண்ண முடியும்? எஃபில் இப்ப என்னப்பா நீ பண்ண? இது கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆவான். ஆமால என்ன மன்னிச்சிருங்க, அது என்னன்னா நீங்க ஆக்சுவலி வந்து பயன்படுத்துறது லெவல் 4 விடவும் கம்மியான ஸ்பெல்ல தானே போட்டீங்கன்னா. ஆனா நான் என்ன பண்ணேன், அதை காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது அதை லெவல் 4 நான் பயன்படுத்தினேன். என்னடா சொல்ற லெவல் 4? அதே அது அல்ட்ரா அட்வான்ஸ்டு மேஜிக்டா. ஹீரோ யோசிக்கிறான், லெவல் 4னா அது லேசர் மேஜிக் லெவல் தானே, எப்படி உனக்கு அட்வான்ஸ் மேஜிக் பயன்படுத்த தெரியும்? ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா இவர்கிட்ட நான் ரீஇன்கார்னேட் ஆயிருக்கின்ற விஷயம் சொல்லவே கூடாது. அதை நான் எப்படி சொல்ல புரிய வைக்கிறது உங்களுக்கு? நான் மேஜிக்கல் ஸ்டடிஸ் நிறைய பண்ணி எனக்கு நிறைய மேஜிக் பத்தின நாலேஜ் இருக்கு. இப்போ அது எல்லாமே என்னுடைய பாடி கூடயும் பிரெயின் கூடயும் ஒன்றிணைச்சு தான் இப்போ நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு அவன் நக்கல செலுத்தாலும் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுவான். உண்மை என்னன்னா, அண்ணா என்னால 10வது லெவல் வரைக்கும் பயன்படுத்த முடியும். அவன் ஜாகிடுவா, என்னடா 10வது லெவல் இருக்குமா? கண்டிப்பா நீ நம்மளுடைய லைட்னிங் எம்பரர் திரும்ப பிறந்திருக்க மாதிரி தான் தெரியுது, என்னால முடியலடா சாமி, எனக்கு மனசே வலிக்குது அப்படின்னு அவன் படுத்துருவான். அப்புறமா தான் ஹீரோ முடிவு பண்ணுவான், அப்பனா இந்த வயசுல நான் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மேஜிக் ஸ்கில்லா இருந்தாலும் கண்டிப்பா அது மத்தவங்க முன்னாடி நான் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா எப்படியாப்பட்ட நிலைமை தான் ஆகும். இது என் அண்ணனா இருக்கிறதுனால ஏதோ என்ன பெருசா எந்த கோவத்துக்கும் உள்ளாக்காம அவன் பெருசா இது பிரச்சனையாவே ஆகல. ஆனா இது மத்தவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன வேற விதமா தான் எதனா சொல்லுவாங்க. ஆல்ரெடி நாங்க கொண்டு அந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் எல்லா சோல்ஜர்ஸும் கடவுள் வந்து அந்த கிண்டத்தை காப்பாத்தினதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மை மட்டும் வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ஹீரோ அதுக்கப்புறம் புக் படிச்சுட்டு இருக்க மேஜிக் பத்தி பக்கத்துல ஃப்ராசியர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த புக் மூலியமா ஹீரோ சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பான். ஆஹோ இப்பதான் புரியுது, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல 400 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தப்போ இந்த இடத்துல ரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் வேற விதமா இருந்துச்சு. ஆனா இப்போ டோட்டலா மாறி இருக்கு. அப்புறம் பார்த்தா ஹீரோ அவன் பயன்படுத்தின அந்த 4வது லெவல் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அவன் காலகட்டத்துல அது லேசர் லெவல் மேஜிக் லெவல். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்ட்ரா அட்வான்ஸ்டு மேஜிக். சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் வந்து அவன் பயந்துருப்பான். சோ இப்போ அவன் கண்மூடிட்டு இருக்கும் போது இவன் கண்மூடிச்சானா என்னடா நம்ம பதில் சொல்ல போறோம்னு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். அவன் மன்னிப்பே கேட்டலாம் சொல்லிட்டு யோசிக்க அப்பன்னு பார்த்து அவன் கண்மூடிக்க எப்ப என்னடா காரியம் பண்ண சொல்லிட்டு அவன் கண்மூடிக்க அண்ணா கண்மூசியா டேய் ஒரு 7 வயசு பையன் பண்ற வேலையாடாது என்னடா பண்ணி வச்சாங்க. இதை பார்த்து ஹீரோ அவரை மறக்கடிக்கணும் செய்யணுன்றதுக்காக என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணா, ஒன்னும் புரியலையே, என்ன சொல்ற, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க ஒரு பெரிய அட்டாக் பண்ணீங்களே மேஜிக் ஸ்பெல் மூலியமா, அது அங்க இருந்த மரத்தையே விட்டுடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க உண்மையிலே வேற லெவல், உங்களை மாதிரியான அந்த ஒரு மேஜிக்ல என்னால் பயன்படுத்த முடியாது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லைங்க, அப்புறம் நீங்க பயன்படுத்தினது அதிகப்படியான மேஜிக்னால இங்க வாங்கிட்டீங்க. ஓ அதுதான் நடந்துச்சா, சரிப்பா. சோ அப்பனா இதுக்கப்புறம் நான் படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் சீக்கிரட்டா படிச்சு தான் மேஜிக்கை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த கட்டமா ஹீரோ சீக்கிரட்டா பண்ண வேண்டிய விஷயத்த சீக்கிரட்டா பண்ணாலும் இன்னொரு பக்கம் மிலிட்டரியில சேரணுன்றதுக்காக ஃப்ராசியர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு சொல்லிக் கொடுப்பான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வரான். ஸோ ஹீரோவால தோல்வி ஏற்றுக்க முடியாதனால கோவத்தோடு திரும்ப ஏஞ்சி திரும்ப ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு திரும்ப தோத்தாலும் கிவ் அப் பண்ணாம ஏஞ்சிக்கிறான். இதை பார்த்து ஃப்ராசியருக்கு பிடிச்சி போயிடுச்சு. இப்படி தான்டா இருக்கணும், வாடா திரும்ப ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் தொடர்ச்சியா ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நல்லா கத்துக்கிட்டான் ஹீரோ. ஸோ அதோடைய முடிவில் ஹீரோக்கு வயசு 10 ஆயிடுச்சு. ஸோ அப்போ அறிவில அவன் நின்றுட்டு இருக்கும் போது அவனுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மார்ஷல் டெக்னிக்ல இருக்கு. ஸோ ஸ்வாடுக்கு அதை இறக்கி அதுக்கப்புறம் அங்க அறிவில இருந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு மரக்கட்டைய அவனுடைய
அவனுடைய பவர் வச்சு துண்டு துண்டா வெட்டுவான் பாருங்க. பயங்கரமா இருக்கும் ஸ்கில்ல வந்து வளர்ந்துட்டு இருக்கும். அப்புறம் ஃப்ராசியர் அங்க வருவான். வாடா இன்னைக்கு நான் ட்ரைனிங் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் அங்க கூட்டிட்டு போற பிறகு இங்க பாரு எஃப்ல, இந்த முறை உனக்கு சூப்பரான ஸ்பெஷல் லெசன் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. என்ன சொல்ற அண்ணா? ஆமா, இன்னைக்கு நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கோச்சே இங்க கத்து கொடுக்க வர வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா அவரு அங்க வர ஹீரோ விட பல மடங்கு பெருசா இருக்காரு. நீ பேசியிருந்த அந்த குட்டி பையன் இவன் தானா ஃப்ராசியர்? ஆமா சார். அவரோட பக்கம் டெரரா பக்கம் இவர் மூஞ்சியா டெரரா இருக்குது மொட்டை பாசுக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப பெருசா இருக்காரு. அப்பதான் நம்ம ஃப்ராசியரும் எஃப்எல் இவர் தான் மிஸ்டர் மொரியா, ஃபார்மர் நைட் கமாண்டர் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் அசுல். அதாவது நம்ம அப்பாவுடைய கிண்டத்துக்கு இவர் தான் ஃபார்மர் நைட் கமாண்டர். உங்களுக்கு பார்த்தல சந்தோஷங்க. டேய் தம்பி, அதெல்லாம் விட்டு என்ன அட்டாக் பண்ணு. அதாவது உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி என்ன அட்டாக் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணங்கிறேன் குட் லக்டா ட்ரை பண்ணு. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவர் சொல்றாரு, என் விருப்பப்படி அட்டாக் பண்ணலாமா எப்படி வேணாலும். இவர் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாரு. என்னடா ரொம்ப நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்க குட்டி பையா வந்து சண்டை போடுறோம், எதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், வரியா இல்ல நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு அவரு உன பக்கம் டெரரா வந்து அட்டாக் பண்ண வராரு. ஹீரோ உன பக்கம் அவர்கிட்ட தப்பிக்க ரொம்ப ஸ்லோவா இருக்கடா தம்பி அப்படின்னு கலாய்ப்பார் பாருங்க. ஹீரோ கடுப்பிட்டு அவனுடைய பிசிக்கல் எபிலிட்டியை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிடுவான். ஸோ இதனால ரொம்ப ஸ்பீடா இருக்கா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. என்னடா பிசிக்கல் எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிருக்கியா, இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். இதை பார்த்து அவரு ஃப்ராசியர் நீ சொன்னது உண்மைதான், இந்த பையன் நல்லா தான் சண்டை போடுறான். என்ன இங்க சொல்றாரு அப்பனா இவர் என் அண்ணன் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டாரா? ஆமா, நான் ஏதாவது சொன்னேன்ல, இதுக்காக தான் இவனுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த பையன் கிட்ட என்னதான் வந்து மேஜிக் பவர் எதுவுமே இல்லைனாலும் இவனுக்குள்ள இருக்கிற அந்த மானா பவர்ஸை வச்சு இவனுடைய ஸ்வாட பிடிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். அது ஸ்மூத்தா பாடியை கண்ட்ரோல் பண்ணுவான். அது சூப்பரா இருக்கும். அதனாலதான் இவங்க கிட்ட இருக்கிற பவர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட கூட்டு வந்து காமிக்கிறேன். கண்டிப்பா இவன் ஒரு மேஜாவோ இல்லைன்னா சாகாவாவோ ஆவான். இதை பார்த்து இரவும் நான் ஆல்ரெடி சாகா தான் எனக்கு தெரியும். இதை பார்த்த உடனே மோரியா வந்து சாக்காவாரு, சிரிப்பாரு. ஏதே இந்த பொடி பையன் நம்ம மூதாதையரா இருந்தா அந்த லைட்னிங் எம்பரர் மாதிரி வரப்போறானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மேஜிக்கே பயன்படுத்த தெரியாத வெறும் வானாவை பயன்படுத்தி பிசிக்கல் என்சான்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சுதா? ஹீரோ போட்டு கலாய்க்க ஹீரோ கடுப்பான். இவனை விடப்படாத சொட்ட தலைவனுக்கு 2 பணியாரத்தை வீங்க வைக்கணும் மாட்டல. கோவப்புறத்துல நியாயம் இல்ல. இப்போ ஃபைட்லயே தான் அவரை தோக்கடிக்கணும். அப்புறம் ஹீரோ வேகமா போக அவர் உன போக தடுத்துருவாரு. ஸோ ஹீரோவை மேல இருந்து ஸ்வாட வச்சு அழுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ முடிஞ்சலுக்கு தடுக்கிறான். இருந்தாலும் அதெல்லாம் பெருசா அவர்கிட்ட வேலை செய்யாது. ஒரு இடத்துல பார்த்தா ஹீரோ அந்த ஸ்வாட வந்து விளக்க விட்டுட்டு உடனே பார்த்தா அவர்கிட்ட போயிட்டு அவர் கை காலை பிடிச்சி தூக்கி விசிறி அடிப்பான் கீழே. அவன் போட்ட ஸ்மாக் டவுன்ல அவர் கவுந்துட்டாரு. அவரே ஃபைனலா ஒத்துக்கிறாரு. அட்டேங்கப்பா இந்த பையனுக்குள்ள இருக்க பவர் அபரிவிதமா இருக்கு, நீ ஜெயிச்சிட்ட தம்பி, நான் தோத்துட்டேன். ஹீரோ யோசிக்கிறான், என் பாடி என் கண்ட்ரோல் இல்லையா, அது பாட்டுன்னு ஈஸியா மூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த டெக்னிக்கை பார்க்கும்போது என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் இதை கத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்ததை வச்சு இதை பயன்படுத்திருக்கேன். அப்புறம் மோடி அணிச்சிட்டு நான் தோத்தது தான், நீ கண்டிப்பா டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டே தம்பி. என்ன சொல்றீங்க, என்ன டெஸ்ட்? ஃப்ராசியரும் ஆமாண்டா உங்ககிட்ட சொல்றதுக்கே மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மிஸ்டர் மோரியா தான் நம்ம மிலிட்டரி சயின்ஸ் ஆஃப் தி அசல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஹெட் மாஸ்டர். என்னது இவர் தான் ஹெட் மாஸ்டரா? அப்பனா ஆமா, உனக்கு 15 வயசு ஆன பிறகு நீ மிலிட்டரி ஸ்கூலுக்கு போக போறல, அப்போ உங்க அம்மா பெருமைப்படுவாங்கல்ல, அதுக்கு எல்லாமே தான் இப்பயே ரெடி பண்ணிட்டேன். அவன் சொன்னதை நான் விளக்கமா சொல்றேன். நான் கிளியரா இருந்தேன். ஃபைட்ல நான் தோத்துட்டாலும் இல்ல நீ தோத்துட்டாலும் கண்டிப்பா உன மிலிட்டரி ஸ்கூல்ல நான் சேர்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இது ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக வந்தாங்க. என்னடா இங்க நடக்குது, எல்லாமே மர்மமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்க. நம்ம அண்ணங்காரன் நல்லா மழை பெய்ய போது எதுக்காக எஃபில் இன்னும் காட்டுல இருந்து வெளியே வரல? அப்ப அவங்க அம்மாவும் அவனுடைய ஸ்வாட் ட்ரைனிங் இன்னமும் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், நீங்க வேணா போயிட்டு எனக்காக செக் பண்ணிட்டு வரீங்களா? அவனுக்கு மழையில நினைச்சு கோல்டு கீல்டு பிடிச்சிக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு அங்க ஒரு மின்னல் வரும். அந்த வேலையை யாரடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பான். அவன் ஸ்பெல்ல பயன்படுத்தி நினைச்சது உண்மைதான். என்னுடைய லெவல் 9 அண்டு அப்படி இல்லைனா லெவல் 10 இருக்கக்கூடிய ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் நான் அதை பயன்படுத்துறதுல நிறைய டைம் இஷ்யூ இருக்கு. இந்த மாதிரியான மேஜிக் பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான மழை டைம்ல தான் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா இந்த லைட்டிங்ல அப்பன்னு பார்த்து அங்க வந்து அண்ணங்கார வருவான். எஃப்ல என்னடா பண்ணிட்டு இருக்க, நல்லா தானடா இருக்குன்னு சொல்லிட்டு பயமுத்துருவான். இங்க ஒரு லைட்னிங் பக்கத்துல வந்துச்சு. அது உன் மேல பாடலையே, ஒன்னும் ஆகலையே உனக்கு? எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நல்ல வேலை, நல்லா தான் இருக்கான். இவர் கொஞ்ச நேரத்துல என்ன பயமுத்திட்டு இருப்பான். அப்புறம் அண்ணங்கார கத்துறோம், இங்க பாரு கவனி, அடுத்த முறையாச்சும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ அடுத்த வருஷம் மிலிட்டரி ஸ்கூல்ல போய் படிக்க போற, அதுக்காக உனக்கு எந்த விதமான காயமும் படக்கூடாது, சரியா? நல்லா புரிஞ்சுது. ஹீரோ அப்புறமா யோசிப்பான், அது உண்மைதான், எனக்கு 14 வயசு இப்போ ஆகுது. அடுத்த வருஷம் நான் சரியா மிலிட்டரி ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ண போறேன். இருந்தாலும் எனக்கு மிலிட்டரி ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணலாம் ஆசை இல்லை. எனக்கு மேஜிக் டெஸ்ட் அங்க பண்ணி ஆகணும். அதுக்கான ஒரு பாதியா கூட இதை அமைச்சுக்கலாம். நான் வீட்டை விட்டு இப்ப போறேன். 15 வயசு ஆயிடுச்சுனா கண்டிப்பா மேஜிக் அகாடமில என்ன பத்தின விஷயங்களை நான் கண்டுபிடிச்சு ஆகணும். க்ளூவை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்க. அப்புறம் பார்த்தா அண்ணங்காரன் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பான். குட் நியூஸ் ஒன்று இருக்கு, இன்னைக்கு என்ன தெரியுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியுது. அவங்க அம்மா ஷாக் ஆவாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா, அதாவது இவங்க அப்பா வந்து அவனை மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்காங்க. டியூக் ஆர்கட் எல்லாம் போய் பார்க்க போறோம் அப்படின்னு அவங்க அம்மா உன பக்கம் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய அந்தஸ்து வந்த பிறகு நம்ம போய் பார்க்கும்போது நமக்கான மரியாதை அங்க கிடைக்கும்ல. ஏன்னா அது இல்லாதனாலதான் இப்படி ஒதுக்கி வச்சாங்க. என் பையன் ஃபைனலா சாதிச்சான்னு சொல்லிட்டு அவங்க பெருமை போறாங்க. அவங்க உன பக்கம் பயங்கரமா கொஞ்சம் ஹீரோ போயிட்டு எங்க அம்மா சொல்றது உண்மைதான். இருந்தாலும் எங்க அப்பா மேல எனக்கு எந்த விதமான பாசமும் கிடையாது. எனக்கு என் அம்மா மட்டும்தான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஃப்ராசியருக்கே ரொம்ப எமோஷன் ஆயிடும். அவனும் கண்கலங்குறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கும் பெருமையா இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபீல் பண்றது பார்த்து நம்ம ஹீரோவும் கண்டிப்பா சாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்பாவை பார்க்க போக அங்க பார்த்தா மேன்ஷனே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். டேங்கப்பா, இந்த மேன்ஷன் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்குது. கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு நான் 2வது முறையா தான் வரேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஃபர்ஸ்ட் நான் லைட்னிங் எம்பரரா இருக்கும் போது, 2வது இப்பதான். அங்க போனா அவங்க அப்பங்கார உட்காந்துட்டு இருக்கா. இவெல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்காரு, வயசாயிட்டு கிளவ மாதிரில இருக்காரு. அப்புறம் நம்ம ஃப்ராசியர் வந்து அறிமுகப்படுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா அப்படியே ஒரு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ பக்கத்துல இருக்க
போகணும் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ என்னடா அமைதியா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை பத்தி அவனே அறிமுகத்தை கொடுத்துறான். ஹலோப்பா, நான் தான் எஃப்எல். இதை கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம். இவன் அப்படியே போய் பேசுறான், மரியாதை கொடுக்கணும் இல்லையான்னு பார்க்க அதுக்கப்புறம் அவரே பார்த்தா, எங்க பாரு என்ன டியூக் ஆர் கட்டுன்னு தான் நீ கூப்பிடணும். நான் ஒன்னும் ரெகனைஸே ஒண்ணு பண்ணல. என் பையனான்றதே நான் மறந்துட்டேன். நீங்க வந்து உன் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தவா? இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு இவன் அவங்க அப்பனே கிடையாது, இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு உங்க பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ண எப்படியா பேசுவாரு தெரியல. என்ன ஏதாவது இவர் ஏடாவிடும். நீங்க சொல்றது புரியுது டியூக் ஆர் கட். நான் அதுக்காக வரல, பெருமையை சேர்க்க வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மூதாதையராக இருக்கக்கூடிய லைட்னிங் எம்பரர் அவருடைய வம்சாவளியில வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஆனா நம்ம வம்சாவளியை சேர்ந்த உனக்கு மேஜிக்கே இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை கேட்டாருன்னா மேஜிக் எம்பரர் ரொம்ப அழுவாரு தெரியுமா? ஆமா அழுவான். அந்த கம்யூனிட்டி பைபிள் பண்ணி வச்ச வேலையால தான் நீங்களா முளைச்சி இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு ஹீரோ அவனையே திட்டிக்கிறான். ஹீரோவும் ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான், அவர் கண்டிப்பா அழுவாரு என்னத்துக்கு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மிலிட்டரி ஸ்கூல்ல இருந்து ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்தாங்களாமே? ஆமா டியூக் ஆர்கட். இது கேட்ட உடனே அவர் கேவலமான ஒரு சிரிப்பாரு. இந்த நியூஸ் கேட்க ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் சிரிக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. இப்போ அதனாலதான் சிரிக்கிறாரா? நான் பையனை பத்தி யோசிச்சுட்டேன். ஆனா உடனே வந்து அப்பனா இதுக்கப்புறம் நான் ஒன்னும் உனக்கு சாப்பாடுக்காக பணத்தை பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. உனக்கு அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீ அதுக்கப்புறம் சுயமாவே இப்ப சம்பாரிச்சு எல்லாமே செலவு பண்ண போற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இப்ப எல்லாமே உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஓசலியே. அதுதானே இதுல தெரிய வருது. எனக்கு வருத்தமான விஷயம், ஒரு மேஜிக்கை பயன்படுத்த முடியாதனால எப்படி ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல போயிட்டு ஒரு மிலிட்டரி ஸ்கூல்ல போய் ஸ்பெஷல் இன்விடேஷன்ல கூப்பிட்டு இப்படி எல்லாம் நடக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் யோசிக்கவே முடியல. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு நீ என் ஃபேமிலிக்கான பேருக்கு எந்த விதமான அசிங்கத்தையும் கொண்டு வந்துடாத. இது பார்த்துட்டு இந்த கம்யூனிட்டிக்கு நான் பையனாவே இருந்திருக்க தேவையில்ல, எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும். இவன் ஓவரா பேசுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ பக்கத்துல இருந்தவனை பார்த்து, ஏய் ஜோயாசன் சொல்லுங்கப்பா, மக்கள் இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து இவன் என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தனா பாக்குறாங்க. சோ அப்ப இவன் ஸ்ட்ராங் ஆனவனா இல்லையான்றதை அவன் நிரூபிக்கணும்ல. அப்பதான் அவன் மிலிட்டரி ஸ்கூலுக்கு போறதுக்கு தகுதியான ஆளா இருக்கணும். ஆமாப்பா நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ நான் அவனை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், இந்த நாய்க்கு பாடத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் வெறிய அங்க ஹீரோவை பாக்குறான். இது யாராலையும் ஏத்துக்க முடியல, அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோவும் என்னடா கதையில எனக்கே டெஸ்ட் கொடுக்குறீங்களா, நான் உங்களுடைய முப்பாட்டான்டா எனக்கேவா அப்படின்னு ஹீரோ அங்க யோசிக்கிறான். இப்ப ஹீரோவுடைய அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய பையன் கூட அவன் சண்டை போட போறான்ல. அதனால பிராசியர் அண்ணங்கார வந்து எங்க பாரு எஃப்டல், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இது ஜஸ்ட் ஒரு மார்க் பாட்டில மட்டும் நினைக்காத. ஏன்னா ஜூசியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தன், ஸ்கூல்ல ஸ்வாட் ஃபைட்டிங்ல ரொம்ப டாப் ரேங்க் எடுத்தவன்றதுனால உனக்கு பாவம்லாம் பார்க்க மாட்டான். ஒருவேளை நீ இந்த ஒரு சண்டையில உன்னால வின் பண்ண முடியல, தோக்குற நிலைமைக்கு போறேன்னா உடனடியே நீ சரண்டர் ஆகுறது உனக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுதனா? என்னடா தலைவலின்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவை ஏக்கமா பார்ப்பாங்க, நம்ம பையன் சாதிப்பானு. சோ இன்னொரு பக்கம் அவனுடைய அனங்காரன் ஜோசியம் வந்து எங்க பாரு குட்டி எஃப்எல், உன்னால இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு நினைச்சுனா பயந்து ஓடுறதுலயும் தப்பு இல்ல. உனக்காக வாச கதவு எப்பவே ஓப்பன்ல தான் இருக்கும், அதை நான் பண்ண போறது இல்லைன்னா. சரி இந்த அந்த ஸ்வாடை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட அந்த ஸ்வாடம் பார்க்க அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஹீரோ ஷாக்காவா, என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. என்னடா வெயிட்டா இருக்குன்னு பாக்குறியா? இந்த ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. இது பிரத்யேகமா எனக்காகவே உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஸ்பெஷலான மரத்துல உருவாக்கப்பட்ட ஸ்வாடு. ஒவ்வொரு அடியும் உன்னுடைய மண்டை ஓட்ட உடைக்கிற லெவலுக்கு சக்தியை கொண்டது. என்ன ஓகேவா ஆரம்பிக்கலாமா? இப்ப என்ன நான் சொன்னா ஒண்ணு புரியல? ஹேய் உங்ககிட்ட தானே கத்திருந்தேன் எவ்வளவு நேரமா? கொம்மா மாதிரியே நீயும் ஒரு பைத்தியக்காரனா இருக்க. கொம்மாவும் பைத்தியம், நீயும் ஒரு பைத்தியம்டா. எங்க பாரு, நான் தான் இந்த ஃபேமிலியோடைய உண்மையான எல்டஸ்ட் சன். இன்னைக்கு நான் உன்னுடைய முட்டாள் அம்மாக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறேன். உண்மையா சொல்ல போனா உங்க ரெண்டு பேரையுமே இங்க இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்காது. நீ ஒரு குட்டி பண்ணினா உங்க அம்மா ஒரு பெரிய கொழுத்த பண்ணி அப்படின்னு இவன் சொல்றான். இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப காண்டாவும் பாருங்க. எந்த விதமான மேஜிக்கல் பவரும் அந்த பண்ணிக்கு கிடையாது. என்ன பண்றது, சாதாரண உடம்ப காட்டி எங்க அப்பாவை மயக்கி நீ அதுக்கப்புறம் பிறந்துட்டேன். இதுல எங்க அப்பா தான் பாவம். உம்மா மாதிரியே உனக்கும் தான் எந்த விதமான மேஜிக்கல் பவரும் கிடையாது இது வரைக்கும். என்ன ஒரு கேவலமான விஷயம் பாத்தியா? உம்மா மாதிரியே தான் நீயும். உன்னை நான் இந்த இடத்துல கொல்றேன், இதை நான் கொன்னு எல்லாத்தையும் முடிவு கட்டுறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட முதல் அட்டாக்க நீயே பண்ணு. என்னடா ஆச்சு, பயப்படுறியா? வா வா, ரொம்ப பயந்துருக்க போல. இதெல்லாம் கிட்ட ஹீரோ ரொம்ப வெறியா வரான். ஓத்தா இவன் என்னுடைய அம்மாவை கேவலமா பேசிட்டு இருக்கான். சோ இதுல வேற இன்னொரு எக்ஸ்ட்ரா வேற பேசுவார் மொத்தத்துல. கவலைப்படாத, உன்னை நான் இந்த இடத்துல கொண்டுட்டு பிறகு உன்னுடைய அம்மா வீட்டுல தனியா தானே இருப்பாங்க, அவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், ஒன்னும் பண்ண மாட்டேன். எங்க அப்பா எப்படி உங்க அம்மா கூட சேர்ந்து இணைஞ்சு அதுக்கப்புறம் நீ பிறந்து வந்தியோ அந்த மாதிரி நான் உன்னுடைய அம்மாவுடைய காலை அப்படின்னு அடுத்த கட்டமா அவன் சொல்ல ஹீரோக்கு கடுப்பாவது இந்த இருக்கான். சோ அப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், இந்த ரெண்டு நான் யாருன்னு நிரூபிக்கணும்டா, எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு ஹீரோ கடுப்புல அடுத்த கட்டமா வேகமா போய் அட்டாக் பண்ண போறான். இதை பார்த்து நம்ம மொட்டை பாசே என்னடா இவன் திடீர்னு இவ்வளவு வேகம் வரான்னு சொல்லிட்டு சாக்காவான். நம்ம பால் யாருன்றதே இன்னும் இவனுக்கு தெரியல, ஏன்னா இவனுடைய பாட்டனே இவன் தான். சோ ஹீரோ அதுக்கப்புறம் அந்த சோடை பயன்படுத்தி அவங்க கூட சூப்பரா சண்டை போடுவான். அவன் திடீர்னு திணற ஆரம்பிப்பான். என்னடா இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி எவனும் மோதம் இல்லை, நாய்க்கு மேலே வீக்குன்னு தான் நினைச்சேன், எப்படி இவன் இந்த மாதிரிலாம் சண்டை போடுறான். இந்த நாய்க்கு தலகணத்தை குறைச்சி இவனுக்கும் சரி இவங்க அப்பனுக்கும் சரி பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல் போர்ஸா அட்டாக் பண்ணும்போது அவன் பிளாக் பண்ணுவான். சோ இதை தெரிஞ்சுக்கணும் ஹீரோ, என்னடா
என்னடா என்னால திரும்ப அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய பிசிக்கல் என்சான்மெண்ட்டை பண்ணுவான் பாருங்க. அவன் இது வரைக்கும் சமாளிக்க முடியாத ப்ரெஷரை வந்து அங்க சமாளிப்பான். ஹீரோ அவ்வளவு அழுத்தத்தை கொடுப்பான். அவன் கொடுக்குற அழுத்தத்தினால பார்த்தா சரியா அவன் மூஞ்சுக்கிட்டு அந்த ஸ்வாட் வந்து அப்படியே அடிக்கும் பாருங்க. அவன் மூக்கு பல்ல எல்லாம் உடைச்சு தூக்கு விசிறு அடிப்பான் ஹீரோ. அந்த சீனு பார்க்க அப்படியே புல்லரிக்கும் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பங்கெல்லாம் கிடையாது, இவன் கேடு கட்ட புறம்போக்கு பையன். இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மாவும் என்னுடைய பையனா இது இப்படிலாம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாவாங்க. ஃப்ராசியர் கூட உன்னொரு பக்கம் ஷாக் ஆயிடுவான். இப்ப சொல்றது ஞாபகம் வச்சுக்கடா, திரும்ப என் அம்மாவை நீ அசிங்கப்படுத்தினா உன்னையும் சரி உங்க ஒப்பனையும் சரி இதே இடத்துல நான் கொண்டுடுவேன். ஹீரோ மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எல்லாம் முடிஞ்சது நம்ம கிளம்பலாமா? எனக்கு தெரியும் எஃபில், ஆனா கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் எப்பவுமே உங்களை பெருமைப்பட தான் வைப்பான். ஸோ அவங்க அம்மா உன்னொரு பக்கம் இதை ஏற்றுப்பாங்க. திடீர்னு ஹீரோ அவங்க அப்பா நான் பார்த்து அப்புறம் அப்பா எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் உன்னுடைய மிலிட்டரி ஸ்கூலுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கிளம்பி இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ 2 வாரம் கடந்து போயிடுச்சு, எல்லாம் நார்மலாக போகுது. ஸோ அவங்க அம்மா உன்னொரு பக்கம் ஹீரோக்காக ஆசாசியாக நிறைய டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்றாங்க. ஆனால் அப்பன்னு பார்த்து தான் யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஃப்ராசியர் அப்புறம் மிலிட்டரி ஸ்கூல் பிரின்சிபல் வந்திருக்காரு. ஃப்ராசியர் கையில பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை வர இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆவான். அதுக்கப்புறம் அதே இதுல அவங்க தஞ்சம் போக்குறாங்க. ஸோ முக்கியமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஸோ காலையில தான் பார்த்தா நம்ம ஃப்ராசியர் ஒரு படையவே திரட்டி இருப்பான். ஹோலி நைட்ஸ் அண்ட் அசுல் ஆர்மி 2 பேருமே என்னதான் நெய்பர்ஸா இருந்தாலும் இப்போ நமக்கு பெரிய போர் வந்திருக்கு. இந்த ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிலவரம். அதன் அடிப்படையில் நம்ம தான் நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கணும். அதுக்கு உங்களுடைய பொறுப்பு இங்க பெரிய முக்கியமா இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா பிரின்சிபல் ஃப்ராசியர் கிட்ட கேட்பாரு, டேய் நம்ம இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாத்தையுமே மிலிட்டரி ஸ்கூல்ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிடலாம். அதுவும் சரிதான். எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரியோடைய ஃபேக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல நம்மளுடைய முக்கியமான பிரின்சப் கொல்றதுக்காக மெயின் ஃபோர்ஸை அனுப்பி வைக்க போறாங்களாம். அந்த திட்டத்தை முறியடிக்கணும். என்ன சொல்ற? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சோல்ஜரும் வந்துட்டு சவுத்தன் பார்பரியன்ஸ் எல்லாமே கேபிட்டல் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான உடனே ஃப்ராசியர் அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணதுக்காக போக சொல்றான். பிரின்ஸ் உடனடியே பாதுகாத்தே ஆகணுன்றதுக்காக அவன் ஒரு பக்கம் பிரின்ஸ் கிட்ட போகிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விதமான விஷயமும் நடந்திருக்கும். அந்த பிரின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரான்னு பார்த்தா இந்த குழந்தை தான். இந்த குழந்தைய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு வரணும்னு நினைச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதெல்லாம் கேட்ட ஹீரோ அப்போ லாஸ்ட் கிங் அசல்ஸோடைய செகண்ட் சன் ரொம்ப டேலண்டடான ஆள் தான். ஆனா அவரு தான் இப்போதைக்கு கரண்ட் கிங்கா இருக்காரு, அந்த 2வது பையன். ஸோ அந்த 2வது பையன் யாராடான்னு பார்த்தா அந்த மஞ்சளை தலை வச்சிருக்காருல அவரு தான் இப்போ கரண்ட்ல கிங்கா இருக்காரு. அவர் பக்கத்துல இருக்கவர் தான் அவருடைய அண்ணங்காரன். ஸோ அவர் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து ஸோ அவன் தம்பியோடைய அரசவையிலேயே ஒரு முக்கியமான மினிஸ்டரா இருக்கான். ஆனா செகண்ட் சனுக்கு இது வரைக்கும் எந்த விதமான மகனும் பிறக்காதனால ஸோ ஃபர்ஸ்ட் சன்னா இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டருடைய பையன் வந்து அடுத்த கட்டமா த்ரோனுடைய ராஜாவா ஆக்கலன்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா பிரச்சனை இப்போ கரண்ட்ல இருக்கிற கிங்குக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். ஸோ மினிஸ்டர் இப்போ என்ன பண்ணிருக்கானா இந்த குட்டி குழந்தைய கொண்டுட்டானா. அதுக்கப்புறம் கிண்டமே அவனுடைய பையனுக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த கிட்டத்தி ஆளலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து பிளான் பண்ணிருக்கிறதா ஹீரோ சொல்றேன். ஆனா நீங்க சொன்னதின் பேர்ல பார்பரியன்ஸ் வந்து இந்த கேபிட்டல்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? யாரு இதெல்லாம் முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது? எஃபில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அப்போதான் இதெல்லாம் பின்னாடி இருக்காரு. அந்த அரியணை கூடிய சீக்கிரமே யாருக்காச்சும் மாறி ஆகணுன்றதுக்காக அந்த மினிஸ்டர் கண்டிப்பா அப்பா கிட்ட உயர் பதவியும் ஸோ அதிகப்படியான சொத்துக்கள் லேண்டு பவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கறதா பேரம் பேசியிருப்பான். ஸோ இதை கேட்ட பிரின்சிபல் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிக்க. இப்போது நிலைமையில நம்ம திரும்ப கேபிட்டலுக்கு போக முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கூட தான் பிரின்ஸ் இருக்கிறதுனால அவரை பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்மளுடைய மெயின் ஆர்மி வந்து பார்டர்ஸ்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உடனடியே இந்த நாட்டை விட்டு அவர் நம்ம வெளியில கூட்டிட்டு போகணும் மட்டும்தான் பாதுகாப்பா வச்சுக்க முடியும். அந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ராசியர் அவனுடைய சித்தியா இருக்கிறவங்க கிட்ட ஏரியா நாங்க போயிட்டு வரோம், நீங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோ உடனே பார்த்தா அங்க ரெடி ஆயிட்டு வரான். நானும் உங்க கூட வரேன். என்னடா பண்ற எஃபில் சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க. ஸோ இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே ஷாக் ஆனாலும் பிரின்சிபல் வந்து வாடா வாடா எஃபில் இப்பதான் நீ ஒரு வீரன்றதை நிரூபிக்கிற, உன்னுடைய சக்தி எங்களுக்கு தேவைடைங்க அப்படின்னு தட்டி கொடுத்து கூப்பிடுறான். ஸோ ஹீரோ யோசிக்கிற விஷயம் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிங் வந்து அட்டகாசம் பண்ணான். ஆனா இப்போ கரண்ட் இருக்கிற கிங்குக்கே பெரிய பிரச்சனை போது நான் இதுல தலையிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வருத்தமான விஷயமே எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான். அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க இதுல. ஸோ அவங்க இன்னொரு பக்கம் அங்க தனியா இருப்பாங்க பையன் இல்லாம. ஆனா இதோடைய பிரச்சனை என்னன்னா எங்க அப்பாவை இதுல தலையிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்க அம்மாக்கு அவர் தேவையே இல்லை, எனக்கும் அப்பனா அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வரும்போது வந்து நம்ம ஃப்ராசியர் அண்ணங்காரன் நம்ம பார்டரை கிராஸ் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபாரஸ்ட்டை கடந்து போனாலே போதும், ஏன்னா நமக்கான ஆட்கள் அங்க வெளியே காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வழக்கத்துக்கு முறை அங்க ஏதோ தப்பா இருக்க மாதிரி உணர்ந்து சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு இது வரைக்கும் நான் வந்ததுல இருந்து ஒரே ஒரு சின்ன அனிமலை கூட நான் இங்க பாக்கலனா ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அப்பன்னு பார்த்தது திடீர்னு நம்ம பிரின்சிபல் ஏதோ ஒரு சவுண்டை கேட்பாரு. அந்த சவுண்டை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது ஏதோ தண்டர் மேஜிக் மாதிரி இருக்கு. யார் அதை பயன்படுத்திருப்பான், என்ன நடக்குதுன்றது புரியுதுல. அதனால காட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போகலாம். அவங்க காட்டை விட்டு வெளியே போயிட்டு அங்க பார்க்கும் போது தான் தெரியுது ஏகப்பட்ட ஆளுங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னும் எஸ்கார்ட் பண்ண வந்த ஆளுங்க கிடையாது. இந்த மாதிரி இவங்க பிரின்ஸ் தூக்கிட்டு இந்த பார்டரை கிராஸ் பண்ண போறாங்கன்ற விஷயம் எல்லாமே ஹீரோவுடைய அப்பங்காரனுக்கு தெரிஞ்சு அவனுடைய படையோட அங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இது எல்லாமே ட்ராப் தான், நல்லாவே தெரியுதுடா. இது டியூக்கோடைய பர்சனல் மேஜர் டிவிஷனை சேர்ந்தவனுங்க. அப்பங்காரன் கோமாளி பண்ணி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க எல்லாத்தையும். ஸோ இதுக்கப்புறம் முன்னோக்கி போக முடியாதுன்றத நம்ம பிரின்சிபல் சொல்றான். ஆனா பின்னாடியே ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி போலான்றதுக்காக திரும்புவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் நம்மளால பின்னாடியும் போக முடியாது, ஏன்னா ஃபயர் வச்சிருக்காங்க, காடு ஃபுல்லா தீ பட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, அதனால நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியுது. கண்டிப்பா ட்ராப்ல சிக்க வச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இப்ப பிரின்ஸ் வேற நம்ம பாதுகாப்பா அங்க கூட்டிட்டு போன வெளியே முன்னாடி மேஜர்ஸ் நிக்கிறாங்க, பின்னாடி நம்மள நோக்கி ஃபயர் வந்துட்டு இருக்கு. எங்க போய் ஓடி ஒளிய போறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரின்ஸ்
பிரின்சிபல் கேட்க இதை கேட்ட உடனே நம்ம ஃப்ராசியர் எங்க அப்பா தான் நாங்க நின்றுட்டு இருக்குது, கண்டிப்பா நான் அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன், அவர் புரிஞ்சுப்பாரு. என்னடா சொல்ற, கவலைப்படாதீங்க, அவர் ஒன்றும் கெட்டவரலாம் இல்ல அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் அவன் போறான். சோ அவர் அங்க போயிட்டு இங்க பாருங்கப்பா, நாங்க சரணடைகிறோம், இங்க இந்த பிரச்சனை எல்லாம் பேசியே தீர்த்துப்போம், இன்னும் டைம் இருக்கு, வாங்க கேபிட்டலுக்கு போவோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஜோசியம் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கறான், அப்பா என்ன பண்ண போறோம், என் பையனே வந்து என்கிட்ட பேசுறானா, அப்ப நானே போய் அவங்க கிட்ட பேசுறேன். இவர் கிளிப்பாரு, அவங்க போன பிறகு தான் நடக்கிற கதையை பாருங்க. அவனே கீழே இறங்கி போய் பேசுறதுக்காக கிட்ட போக இதை பார்த்து ஃப்ராசியர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அடேங்கப்பா, அப்பாவே கீழே இறங்கி வந்து நமக்காக பேசுறாரு, அப்பா நீங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஆமா மகனே, நான் சொல்றதை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஆமா நான் நல்லா புரிஞ்சுக்கினேன் ஃப்ராசியர் அப்படின்னு ஃப்ராசியரோட உடம்புல சின்ன ஒரு வெப்பம் பாருங்க. இப்போ நீ என் வழியில குறுக்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்த அந்த மேஜிக்னால பார்த்தா அவனுக்கு பயங்கரமான உடம்புல ஷாக்கு. ஸோ ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அப்பங்காரனே இப்படி பொழிய போட்டு பண்ணிக்கிறான்னு யோசிக்கிறான். ஸோ அதே இடத்துல நம்ம பால வாங்கிடுவான். இதுல வேற அந்த பண்ணி எனக்கு பயங்கரமான சிரிப்பு வேற. அடுத்த கட்டமா பார்த்தா அங்க இருக்கிற மேஜிக்ஸ் எல்லாரையுமே சக்திகளை பயன்படுத்துக்கடா, அப்புறம் அவங்க தண்டர் மேஜிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்குவாங்க. ஸோ இதை பார்த்து பிரின்சிபல் அந்த ரிச்சுவல் ஃபார்மேஷன் வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது லெஜெண்டரி 4 எம்பரர்ஸோடைய பேர்ல உருவான அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல் அது கண்டிப்பா அதோடைய லெவல் 6 தான் இருக்கணும். இஃபிலே என்ன பண்ண போறோம் இப்போ, அண்ணங்காரங்க மாட்டினா ஹீரோ இதை பார்த்த உடனே அண்ணங்காரனை கூட்டின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுக்காக முன்னாடி போக, ஆனா நம்ம பிரின்சிபல் தடுப்பான், வேணாடா உனக்கும் எதனா ஆயிடும் எஃபில். அவன் இழுத்த அடுத்த செகண்ட் அந்த பெரிய தண்டர் வந்துட்டு அவன் மேல விழுவும் பாருங்க. அந்த தண்டரோடைய வெளிச்சத்தை யாராலையுமே பார்க்க முடியாது. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய சக்தின்னு. இதுல பண்ணி வாங்க ஓவரா சிரிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா ஹீரோ பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு அண்ணங்காரன் அந்த இடத்துல செத்துட்டானு. பிரின்சிபலுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, தன்னுடைய புள்ளியவே அவர் கொண்டுட்டாரு. அண்ணன் இந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக தான் உயிரை விட்டானா, ஏன் அவன் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கூட இருந்த நிகழ்வுகளை ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு வேற லெவலான வெறி வரும் பாருங்க. அவங்க எல்லாரையும் காலி பண்ணுவான்டா. எஃபில பார்த்த பிரின்சிபல் என்னடா உனக்கு ஆச்சு திடீர்னு மாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுவா பிரின்சிபல், உண்மையான மேஜிக்னா என்னன்றதை இந்த பசங்களுக்கு நான் காமிக்கிறேன். டே ஆபத்துரா, என்னடா நீ பண்ண போற? அவருக்கும் தெரியாதா லம்பால் லெஜெண்டரியான மேஜிக் யூசர்னு. அதுக்கப்புறம் ஹீரோ லெவல் 9 சொல்லிட்டு ஒரு ஐஸ் பவர் பயன்படுத்துவோம் பாருங்க. அங்க இருக்கிற எல்லா இடமே அப்படியே உறைஞ்சு போயிடும் ஒரு செகண்ட்ல. இதை பார்த்து அங்க இருக்கிற நிறைய மேஜஸ் எல்லாமே ஆடி போயிடுறாங்க. என்னடா அங்க நடக்குது, இந்த மாதிரியான பவர்லாம் நாங்க பெருசா பார்த்ததே இல்லையே. இளவர ஜோசியமே ஷாக் ஆகுறான். அப்பகார வாயடிச்சு போய் பாக்குறான். ஹீரோ வரும்போது இவ்வளவு நாள் உன் மேல ஒரு சின்ன கோவம் தான் இருந்துச்சு, எங்க அம்மாவை ஒதுக்கி வச்சதுக்காக, என்னையும் ஒதுக்கி வச்சதுக்காக. ஆனா அன்னைக்கு உன்னுடைய பையன், முதல் பையன் என்னையும் சரி எங்க அம்மாவையும் சரி அசிங்கப்படுத்தும் போது நீ கேட்காம இருக்கப்பவே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீ எல்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி இல்லை, அதனால நீ எங்க அம்மாவுக்கும் தேவையில்லை, உன்னை கொல்றதுலயும் தப்பு இல்லைங்க. இப்ப நான் பயன்படுத்துற பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறீங்களா, இது எல்லாமே வாட்டர் மேஜிக்டா. இதுக்கப்புறம் உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. மேஜிக்கை பயன்படுத்தி எப்படி சண்டை போடணுன்றது உன் பையன் கத்து கொடுக்குறாடா. இங்க பாரு டே, இதை பார்த்து அப்பங்காரன் இது எஃபில் ஆச்சு, டே முட்டாள்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அட்டாக் பண்ணா அவன் நம்மளுடைய இனிமே தான் சொல்ல. அடுத்த கட்டமா அங்க இருக்கிற மேஜிஸ் எல்லாருமே ஆரோஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. அந்த ஆரோஸ் பெரிய லெவலுக்கான அட்டாக்கை ஹீரோ மேல பண்ணும். இன்னொரு பக்கம் அப்பங்காரன் மூத்த புள்ளக்காரன் எல்லாருமே சிரிப்பானுங்க. கண்டிப்பா அவன் செத்துட்டான், அதுக்கப்புறம் நமக்கு வெட்டி தானே. பிரின்சிபலே சாக்கா அவர் செத்துட்டான் அவனு. அந்த பண்ணிக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. ஆனா அந்த புகை மூட்டத்துல வந்து ஒரு வெளிச்சத்தை வச்சு அவனுங்க வாய் எல்லாமே அடைச்சு போயிட்டு கம்முன்னு ஆயிடுவானுங்க. என்னடா பார்த்தா ஹீரோ பேரியரை வச்சு தடுத்துட்டு இருக்கான். முட்டாள்களாம் இதெல்லாம் பயன்படுத்தி அடிச்ச முடியும் நினைச்சிங்களா? ஒருத்தனுக்கு அங்க அள்ளு இல்ல, எல்லாம் பயந்து போட்டான். யாரா இவன் அரக்கனா இல்ல ஹியூமனா? அடுத்த கட்டமா அப்பங்காரன் என்னடா பாத்துருக்கீங்க, அடுத்த கட்டமா அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பார்த்தா தண்டர் மேஜிக்கை பயன்படுத்துவானுங்க. சோ லெவல் 6 இருக்கிற அதே திரும்ப தண்டர் மேஜிக்கை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ண திருந்த மாட்டீங்கடா, நான் உங்களுக்கு எல்லாம் முப்பாட்டேன்டா, இந்த மேஜிக்லாம் என் கால் தோசைக்கு சமம். எக்ஸ்ட்ரா மேஜிக் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவான். அசால்ட்டா அந்த தண்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணி பூமிக்கு அடியில் அனுப்பிச்சிடும். சோ இதை பார்த்த மேஜிக்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இவன் அரக்கம் தான்டா, இவ்வளவு பெரிய தண்டர் மேஜிக்கை சமாளிச்சிட்டான். என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் தான் சொன்னனே அவங்களுடைய முப்பாட்டேன்டா நானு. தலைவன் அங்க இருந்து பறந்து வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு மேஜியும் வந்து சூற விடுவான் பாருங்க. எவனாலையும் நிக்க முடியாது. ஹீரோ இப்போ கொடூரமான வில்ல மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கெட்டவனுங்களுக்கு கெட்டவனா இருந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்றது அவன் பண்றது எல்லாமே சரிதான். ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னுடைய அண்ணன் ஃப்ராசியை எனக்கு கொடுத்த அந்த ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாமே இப்போ யூஸ் ஆகுது, சூப்பரா ஸ்வாடை யூஸ் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் ரேயா பாம்னு சொல்லிட்டு லெவல் 2 மேஜிக்கை ஸ்வாடுல செலுத்தி பயன்படுத்த ஆரம்பிக்க அங்க ஒரு மேஜை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவனை சாம்பலாக்கிடுவான். வாய மூடுங்கடா, எல்லாரும் செத்துட்டு இருக்கீங்க, தெரிச்சு ஓடணுமா இல்லையா? உங்களை ஓட விட்டு தான் அடிப்பேன். இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் அங்க ஓட ஆரம்பிக்க, என்னதான் ஓடினாலும் உங்களால உயிரோட இந்த இடத்த விட்டு போக முடியாது. உங்க அம்மாலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா போர்க்களத்துல பயந்து எப்பவுமே பின்னாடி ஓடக்கூடாதுன்னு? முதுக காமிச்சு ஓடுறீங்களா? சரி மொத்தமா கூண்டோட சாவுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ பெரிய ஸ்பெல்ல போட்டு அங்க இருக்கிற மொத்த பெரிய கொளுத்து விடுவான். ஸோ அப்பா பார்த்தா அங்க பெரிய வெதர் சேஞ்சே ஏற்படும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஆடி போயிடுவானுங்க. ஹீரோ ஒட்டு மொத்தமா வெதர் சேஞ்ச் பண்ணிட்டு பிறகு தண்டர் பவர் அப்படியே பூரா பக்கமும் செலுத்தி விடுவான் பாருங்க. அது வேற லெவல் 10 ஆச்சரியத்துல இவனுங்க அவதே அதுல மொத்தமா சாவறாங்க. இதோடைய முடிவுல அப்பங்காரன் அண்டு மூத்த புள்ளக்காரன் மட்டும் உயிரோட இருப்பான். என்னடா இப்போ அவன் பண்ணா தெரியலப்பா, லப்ப பாதுகாப்பா இருக்கும், இதெல்லாம் பண்ணது நீ தானே எஃப்டில் அப்படின்னு அண்ணங்காரன் ஹீரோ கிட்ட கத்த, ரொம்ப வாய் பேசுற நீ ஃபர்ஸ்ட் மயக்கமாவன்னு சொல்லிட்டு அவனை மயக்கப்பட வச்சிருவான். அப்பங்காரன் உன பக்கம் ரொம்ப வாய் பேசுவான். எவ்வளவு தெரிந்த என் பையனை பண்ணிருப்பேன், நீ கிரவுண்ட் பிரின்ஸ் அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்க, பெரிய குற்றம் இது, அதனால இந்த இடத்துல நீ சாகக்கூடாது, உனக்கு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்க. என்னுடைய மகனா இருந்துகிட்டு நீ இப்படிலாம் பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. யாரியா சொன்ன? நான் ஒன்னும் உன் பையன் கிடையாது, எனக்கும் உன்னை கொல்லணும்னு தான் ஆசை எங்க அம்மாவுக்காக, ஆனா அந்த வேலையை இந்த இடத்துல சட்டம் பார்த்துக்கும். சோ கிரவுண்ட் பிரின்ஸை கொலை பண்ண முயற்சியில வந்து ஹீரோடைய அப்பாவும் அவனுடைய அண்ணங்காரனும் முயற்சி பண்ணதுனால சோ சட்டத்தின்படி நீதி கொடுக்குறாங்க. சோ அதுல வந்து இவங்களை மக்கள் முன்னாடி தூக்கல் போடுறாங்க. அதோட அந்த இடத்துல அவர் இறந்துடுவாங்க. சோ இன்னொரு பக்கம் வந்து ஹீரோடைய
அண்ணங்காரன் பார்த்தா அதான் ஃப்ராசியர் அவன் உயிரோட தான் இருப்பான். ஹீரோ இதை பார்த்துட்டு போயிட்டு கட்டி பிடிப்பான், அண்ணா நீ உயிரோட இருக்க நல்ல விஷயம். அதே அப்புறம் அவ்வளோ பெரிய தண்டர் வந்து அவன் உயிரோட இருக்கான்னு பார்த்தா அப்போதான் ஒரு ஃபேமிலியோடைய ட்ரெஷர் நெக்லன்ஸை எடுத்து காமிப்பான். அதுதான் அவனுடைய உயிரை காப்பாற்றிருக்கான். அது 300 காலத்தில் பார்த்தா ஹீரோ பயன்படுத்திருப்பான், அதான் அந்த வயசுல இருக்கும் போது. ஸோ அதை வந்து இப்போ பரம்பரையை ஃபாலோ பண்ணுறதுனால இவனுக்கு இது வந்திருக்கும். இது இப்போ இவன் உயிரை காப்பாற்றிருக்கான். இப்போ என் உயிரை காப்பாற்றுறது யாருன்னு தெரியல, லைட்னிங் எம்பரர் தான். அவர் தான் காப்பாற்றினாரு. அதுவும் உண்மைதானா, நீ நல்லா இருக்க அப்படின்னு ஹீரோ அழுவதை பார்த்தா அவனுக்கும் தெரியுது எவ்வளவு எமோஷன் ஆயிட்டானு. இப்போ ஹீரோவுடைய அப்பா வேற இல்ல. ஸோ இப்போ இந்த டியூக்குன்ற பொறுப்புல இருந்து அவன் இல்லாதனால தூக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமா புது ஆள் போட போறாங்க. கிரவுன் பிரின்ஸை உயிரை கொடுத்து காப்பாத்தினா நம்ம ஃப்ராசியர் வந்து அடுத்த கட்டமா அந்த டியூக்குன்ற பதவிக்கு வந்துட்டு ஹீரோவுடைய ஃபேமிலியை ரன் பண்ண போறான். அதுக்கப்புறம் பார்த்தா பிராக்டிஸ் அப்போ நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக்கை பண்ணுவோம் பாருங்க, லெவல் 7. அவனுக்கு அதெல்லாம் பார்த்து வாய பழந்தவனுக்கு என்னடா ஃபயர்லயே சூறாவளியில ஒரு எப்படா லெவல் 7லாம் நீ பயன்படுத்தணுன்ற சொல்லிட்டு ஆச்சரியப்படுறானுங்க. எப்படி இதெல்லாம் ஒன்னால பயன்படுத்த முடியுது, யாரா நீ என்ன மன்னிச்சிருந்தா இதெல்லாம் நான் சொல்லாதது, நீ நல்ல ரீசன் வச்சிருப்பேன்னு நம்புறேன். ரீசனா? ஸோ இன்னொரு பக்கம் அதை சொல்லலாம் வரும்போது தான் நம்ம பிரின்சிபல் எந்த ரீசனும் எதையும் நீ சொல்ல தேவையில்ல, உனக்கு சக்திகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீ அதை சீக்கிரட்டாவே வச்சுக்கோ, நம்ம 3 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் வெளியில தெரிய வேணாம். அதுவும் உண்மைதான், நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டுன்றது கண்டிப்பா இவனுக்கிட்ட சொல்லவே கூடாது. ஸோ அண்ணங்க அதுக்கப்புறம் நீ என்னடா பண்ண போற அடுத்த கட்டமான்னு கேட்க, ஆனா நான் மேஜிக் ஸ்கூலுக்கு போய் படிக்க போறேன். பிரின்சிபல் ஆச்சரியப்பட்டு இன்னும் நீ மேஜிக் பவர்ல கத்துக்க போறேன்னு கேட்க, ஆமா இப்போ இது நிலைமையில என் சக்திகள் பார்த்தாது, பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை பெருசா வந்துச்சுன்னா அப்போ நான் இம்ப்ரூவ் பண்ணல, அதுக்காக தான் முன்கூட்டியே போறேன். பிரின்சிபல் தோல்லையே அடிச்சுட்டு, புரிஞ்சதுப்பா உனக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குற, கவலையப்படாத. அது வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாம் நான் பர்ஃபெக்டா கொடுக்குறேன்னா அப்படியே அடிக்காம சொல்லுங்க, அப்படியே கத்துக்கிறேன். அடுத்த கட்டமா ஹீரோ அந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்க தயாரா இருக்கான். அதோட இந்த தெரிஞ்ச எபிசோட் இப்போ ஹீரோவுடைய அம்மா பார்த்தா நல்ல வழியா நீ அடல்ட்டா மாறிட்ட எஃப்எல், அதனால இதுக்கப்புறம் உன் விருப்பப்படி உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் நீ வீட்டுக்கு திரும்ப வரதுக்காக நான் உனக்காக இங்க ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அழுதுக்குன்னு ஹீரோவை போய் கட்டி பிடிப்பாங்க. ஹீரோவும் ஃபீல் பண்ணாதீங்கமா, எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நான் திரும்ப வரதான் போறேன், இந்த வயசு வரைக்கும் என்ன நீங்க நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிமா. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்களுடைய பாசகரமான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரின்சிபல் ஐவராரு, எனக்கே கண் கலங்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா இல்லாம போயிட்டாங்களே. ஸோ அவங்க அந்த இடத்துல இருந்து ஹீரோக்கு பை பை சொல்லும் போது ஃப்ராசியர் என்னங்கிறேன், டே இங்க பாரு எஃப்எல், முடிஞ்சளவுக்கு ஷார்ட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டே அதை பிரேக் பண்ணாத, கத்துக்கிறதெல்லாம் பயன்படுத்துறா. ஹீரோ உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். என்னுடைய லிமிட்ஸ் என்னன்றதை நான் கண்டிப்பா இந்த ஒரு லைஃப்ல நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன், அதுக்கான டைம் வந்தாச்சு அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ ரொம்ப தூரமா ஹீரோ டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான். நம்ம எப்படி ஊருக்கு போனா டீ பிரேக் எடுப்போம், ஸோ அந்த மாதிரி அங்கேயே ஒரு டீ கடை இருக்கு, அங்க போயிட்டு ஹீரோ சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவர் வந்து ஒரு பணக்காரன் பையன் கிட்ட, மாஸ்டர் எட்வர்ட் உங்களுடைய திறமெல்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு, நீங்க தான் அந்த ஃபேமஸான மேட் ஃபிளேம் எட்வர்ட், நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன், நீங்க இந்த சைடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்க மேஜிக்கை வந்து கத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து அவன் கடுப்புல, யோ கிழவா யாருக்கிட்ட பேசுறோன்றதை பார்த்து பேசு, என்னுடைய அனுமதி இல்லாம நீ எப்படி இங்க பேசலாம், இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க, எங்க பாரு நான் எந்த ஒரு வேல்யூபிளும் இல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன், இதை பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாது, அவ்வளவுதான் உனக்குன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அவரு பயந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு காலில் வீந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் சரியான தலகணம் பிடிச்ச தற்கூரியா இருக்கான், ஒவ்வொரு தலகணம் இது பயனுங்க. அப்புறம் இங்க பாரு கிழவா, உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன், என் வயசு இப்போ 20வது, நான் அட்வென்ச்சர்ஸ் கில்ட்ல இப்போ ஏ ரேங்க் அட்வென்ச்சரா இருக்கேன். 20 கட்டிட்டு ஷாக்காவா ஏ ரேங்க் ஆயிவா, எங்க பாத்தியா இந்த ஒரு வயசுலயே நான் வந்து ஏ ரேங்க் இருக்கேன், ஆனா இத்தனை வருஷத்துல நீ ஒரு 55 வயசு இருக்குமா, உனக்கு இவ்வளவு வயசாயிருக்கு, பட் இருந்தாலும் நீ இன்னமும் சி ரேங்கா தான் இருக்க. அப்ப யோசிச்சு வர இந்த விதத்துல உன்னை விட யார் இந்த இதுல சிறந்தவங்க, சோ நீ இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லா விதமான மேஜிக்கும் அந்த பசங்க கத்துக்கணும் வெளியே பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், அப்ப புரிஞ்சுக்கோ உனக்கு தகுதி இல்லை சொல்லிக் கொடுக்க, அதனால நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தான், இந்த குப்பைக்கெல்லாம் இந்த இடத்துல இடம் இல்லை, வெளியே போ, இதுக்குதான் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நான் வரதே இல்லை அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா பேசுறான். இதை கேட்ட அந்த வயசானவரும் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன், டைம் கிடைச்சா அந்த சைடு வந்தீங்கன்னா அங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை எல்லாருக்கும் வரவேற்கிறதுக்காக தயாரா எல்லாத்தையும் பார்ட்டியெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்க, என்னடா வெறுப்பு தெரியா கிளவா, எங்க பாத்தியா இன்னைக்கு ஸ்பெஷல் ஈவினிங் எனக்கும் சரி இந்த டீமன் கேளுக்கும் இடையில அப்படின்னு அந்த பொண்ணை காம்பாம் பாருங்க, அவ ஒரு ஸ்லேவாயம் வச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் இவனுடைய கேவலத்தனமான விஷயத்தை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. உடனே வந்து அவளுடைய பின்னாடி இருக்கிற விஷயத்த காம்பான், எங்க பாத்தியா இன்னைக்கு தான் ஸ்லேவ் கிரஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்த இவளை, இது இன்னும் இவளுடைய பாடிக்கு ஃபிக்ஸ் ஆகல, சோ இன்னும் கொஞ்ச நேரம் தேவை. ஆமா சேல் கிரஸ்ட் தான், இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சு, அப்ப நீங்க ரொம்ப காசு கொடுத்து இந்த ஸ்லேவ் வாங்கிருக்கீங்களா, ஆனா இது தப்பு இல்லையா, தப்பு தான், ஆனா நீ எல்லாம் இதை கேட்க கூடாது, நான் என்ன சொல்ற வரன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும் அவன் அடுத்த கட்டமா இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறானு. இதை தெரிஞ்சுக்கின ஹீரோ இந்த நாய் அந்த பொண்ணு அந்த விஷயத்துக்காக பயன்படுத்த போறான், அதுக்காக தான் இவளை வாங்கியிருக்கான். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சீரடிய போது இவன் எத்தனை முறை அதை பண்ண போறான்னு தெரியல, இவனுக்கு
சாட்டிஸ்பாக்சன் ஆகுற வரைக்கும் இதை பண்ணுவான், அதனால இதை விடக்கூடாது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு மெர்லினா அப்படியே பாக்குற மாதிரி தோணுது. ஆனா இப்போது நிலைமையில ஹீரோவால அவளை அவ கூட கூட்டு போக முடியுது, ஏன்னா அவளுக்கு ஸ்லேவா இருக்கான். அதே மாதிரி அவளை விடுவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் ஹீரோ இருக்கான். சரி அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒருத்தன் பதறி அடிச்சுன்னு ஓடி வர அந்த டீ கடையோட ஓனரா இருக்கிறவங்க என்னடா ஆச்சு பயந்து ஓடி வரன்னு கேட்க, அதுவா ஒரு ஜெயிண்ட் ஆர்க் நம்மளுடைய இடத்துக்கு பக்கத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறது ஜெயிண்ட் ஆர்க்கா. அப்புறம் அங்க போய் பார்த்தா ஒரு வண்டியை சாச்சிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான காய்கறிகளையும் அது போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுவும் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான் எப்படி என்னடா பண்றதுன்னு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே உடனடியே யாராச்சும் போயிட்டு நைட்ஸ் கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா கில்ட்ல இருக்கிற அட்வென்ச்சர்ஸை கூப்பிடுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த டைம் இந்த இடத்துல எந்த விதமான அட்வென்ச்சர்ஸும் கிடையாது, நைட்டும் கிடையாது. அப்ப யார் இந்த ஜெயிண்ட் ஆர்க்கை சமாளிப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வயசானவரும் யாரும் பதட்டப்படாதீங்க, இந்த இடத்துல மேட ஃபிளேம்னு சொல்லக்கூடிய ஹெட்வேர்டு இருக்காரு, அவர் ஒரு ஏ ரேங்க் அட்வென்ச்சர், கில்ட்ல இருக்கிற அட்வென்ச்சரா இவர் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மாத்திரை இவரே கையால தோக்கடிப்பாரு. இது கேட்ட எல்லாரும் அவனை ஒரு நம்பிக்கை ஒளியா பார்ப்பாங்க. ஏ ரேங்க் அட்வென்ச்சரா கண்டிப்பா இவன் நம்மளை காப்பாற்றுவானு. அவன பக்கம் இந்த ஜெயிண்ட் ஆர்க் தானே கண்டிப்பா பி ரேங்க் கிளாஸ் மாத்திரா தான் இருக்கணும், அதனால ஈஸியா நான் தோக்கடிச்சிருவேன், யாரும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாரையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. இதை கேட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் வலியுதுங்க இவங்க கிட்ட. ஹீரோவும் உண்மைதான், நான் பார்த்து இந்த 400 வருஷத்துல ஏ ரேங்க் அட்வென்ச்சர்ஸா யாரு இருந்தாலும் அவங்கள கடவுள் மாதிரி பாக்குறாங்க, ஆனா இது ஃபியூச்சர்ல கூட இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. சோ தலைவன் அதுக்கப்புறம் உண்மையான மேஜிக் என்னன்றது உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். இங்க பாருங்க ஊர் மக்களே, உங்க கண்ணு முன்னாடி அந்த மாத்திரை நான் கொண்டு சொல்லிட்டு அவனுடைய ஃபிளேம் அட்டாக்க பயன்படுத்துவான். எல்லாரும் உன பக்கம் நம்பிக்கை இருப்பாங்க, இவன் கொண்டுடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவனுடைய மேஜிக் ஸ்பெல் பாத்தீங்கன்னா லெவல் 4 ஹோலி ஃபிளேம்னு சொல்லிட்டு பயன்படுத்துவான். அது போய் அட்டாக் பண்ணதுல அது மொத்தமா பொதுங்கிடுச்சு. அவ்வளவுதான், நமக்கு விடுதலை, நம்மள காப்பாத்திட்டாரு இந்த ஏறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்துல இருப்பாங்க. நான் தான் சொன்னல எப்படி இதை கொண்டுன்றது பாத்தீங்களா தெளிவா. இதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் தான், கவலைப்படாதீங்க என்னுடைய மக்களே அப்படின்னு அவன் அந்த இடத்துல சீனா போட்டுட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவன் என்னதான் வளரின்னு பேசி இருந்தாலும் திடீர்னு பின்னாடி பார்ப்பாங்க. அவங்க முகம் எல்லாமே திரும்ப பயப்பட ஆரம்பிக்கும். என்னாச்சு எல்லாரும் திரும்ப பதறீங்க. அப்ப பார்த்தா அந்த மாத்திரை சாகல, உயிரோட தான் இருக்கு. இவன் பண்ண அட்டக்கல அது கோவத்தோட இவனை பார்த்துட்டு இருக்கு. என்ன நடக்குது, இது இன்னும் சாகல, இதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டக்க பண்ண அது ஏன் சாகல இன்னும். இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மாத்திரை இவன் கிட்ட வருது. அப்போதான் இவன் புரிஞ்சுக்கிறான், இப்பதான் எனக்கு தெரிய வருது, இது கண்டிப்பா மோஸ்ட் பவர்ஃபுல்லான டைப்பா இருக்கக்கூடிய ஆர்க் தான். இது ஆர்க் பிரசக்கரா இருக்கணும், ஏன்னா 4th லெவல் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் ஜெயிண்ட் ஆர்க்கா இருக்கக்கூடியதை ஈஸியா தோக்கடிச்சிட முடியும். ஆனா இது என்னத்துக்கு தோக்காது காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்க்லயே ஆர்க் பிரசக்குன்னு இருக்குதுல, அது மேல இந்த 4th லெவல் மேஜிக் ஒர்க் ஆகாது. கண்டிப்பா இது முன்னாடி இந்த நிலைமையில என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவன் யோசிச்ச உடனே அந்த இடத்துல வந்து கூட்டத்தை தாண்டி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் அட்வென்ச்சர், வந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி கூப்பிட. ஆனா அவங்க யாரையும் கண்டுக்காம உடனே பார்த்தா அவன் நீங்க கூண்டோட செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரியரையும் அங்க போடுவான். அதுவும் பார்த்தா அங்க இருக்கிற மக்களை சுத்தியும் சரி அந்த ஆர்க் ஜெயிண்ட் டீமனையும் சரி, இப்போ உள்ளுக்குள்ளேயே பார்த்தா மக்களும் இருக்காங்க, அந்த பேரியருக்குள்ளேயே தான் அந்த ஒரு ஆர்க் பிரசக்கர்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரம் இருக்கு. உண்மையா சொல்ல போனா அவன் அங்க மக்களை பலிக்காட மாட்டி விட்டுட்டான். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க மக்களே, உங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தேன், அதனால இந்த முறை நீங்க எனக்காக உங்களுடைய உயிரை விடுறதுல தப்பு கிடையாது. உண்மை புரியல நான் என்ன பண்ணிருக்கேன்னு, எனக்காக நீங்க எல்லாருமே உயிரை விட போறீங்க. நீங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கீழ்த்தரமான நாய்ங்க தான், அதனால நீங்க சாகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் உன்னை சும்மா விட மட்டும் வெளியே வந்தோம், என்னடா பண்ணி வச்சிருக்கேன், எங்களை வெளியே விடுறான்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அந்த ஆர்க் மாஸ்டர் உன பக்கம் இவங்க கிட்ட அட்டாக் பண்றதுக்காக வரப்போகுது. நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்கள் பயப்படும் போது ஹீரோவும் இந்த நாய் திருந்ததுல ஹீரோ உடனே அந்த ஸ்பெல்ல கேன்சல் பண்ணி விட்டுருவான். உடனே பார்த்தா அது உடஞ்சிரும். இதை பார்த்து 3 பேருக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணானு. சோ மக்கள் எல்லாருமே சந்தோஷமாவாங்க, இந்த பேரியர் போயிடுச்சு, நல்ல வேலை நம்ம தப்பிச்சிடுவோம். சோ அவங்க அந்த இடத்த விட்டு ஓட இன்னொரு பக்கம் பார்த்தா எட்வர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு யார் இந்த வேலையை பார்த்தா, அந்த பையனா, அவனால எப்படி பேரியரை உடைக்க முடிஞ்சுது. அப்பதான் பக்கத்துல இருந்த வயசானவரும் எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க எட்வர்ட், அந்த பையன் டைரக்டான எந்த மேஜிக்கும் பயன்படுத்தல. சோ ஹீரோ யோசிக்கிறான் இப்ப என்ன அடுத்த கட்டமா பண்றது, இவங்க நம்மள வர குறுகுறுன்னு பார்த்து சந்திக்கப்பட்டு இருக்காங்க. அந்த ஆர்க் மாஸ்டரும் இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ யோசிப்பான், பேசாம அவன் லெவல் 4 பயன்படுத்தினான், நம்ம லெவல் 3 வந்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிட்டு லெவல் 3 மேஜிக்கை பயன்படுத்தினா மக்களுக்கு என் மேல அட்டென்ஷன் வராது, ப்ராபபிலி லெவல் 9 தான் பயன்படுத்தணும், அது பெரிய அட்டக்கா இவங்களுக்கு தெரியும். சரி இந்த பிளான் நல்லா இருக்க சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அப்பதான் பார்த்தா கிட்ட அந்த மாதிரி வரும். ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ உடனே அதுக்கிட்ட தெரிவிச்சு சரி ஒன்னும் கதையை முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் அட்டாக்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவான். அது சாதாரண லெவல் 3 அட்டாக் தான், அது பட்ட அடுத்த செகண்ட் பயங்கரமா அது உடம்புல ஏறி ஆரம்பிக்காதுங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே அந்த சின்ன பையன் லெவல் 3 மேஜிக்கை பயன்படுத்திருக்கான், ஆனா அது பெரிய லெவல்ல சேர்த்து உண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ யோசிக்கிறான் இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸ் அந்த லெவல் 3 ஸ்பெல் மேல தான் இருக்கு, அதனால யாரும் என்ன சந்திக்கப்பட மாட்டாங்க. அந்த மான்சர் கதறத ஹீரோ பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குது, இந்த மான்சர் லெவல் 3 ஸ்பெல்லுக்கு இப்படி கதி கலங்குது. சில பக்கம் மக்களை யோசிக்கிறாங்க அந்த ஆர்க் பிரசக்கு லெவல் 3 ஸ்பெல்லாலேயே அவன் அழிச்சிட்டானே, இவன் வேற லெவல். அப்பதான் நம்ம பக்கம் ஹெட்வேர்டு இதெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான் எப்படி இது சாத்தியம், நான் லெவல் 4 ஸ்பெல் எல்லாம் பயன்படுத்தினேன், ஆனா இவன் சாதாரண லெவல் 3 ஸ்பெல்லேயே அதை அழிச்சிட்டான். அப்பதான் அந்த வயசானவரும் அதுவா உங்க ஸ்பெல்லை விட இது ரொம்ப வித்தியாசமானது, அவனுடைய ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் அவன் டியூன் பண்ணிருக்கான், அதே மாதிரி அதை ரிஃபைன் பண்ணி மேஜிக்கை பயன்படுத்திருக்கான். ஆக்சுவலி அது லெவல் 5 மேஜிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை அவன் ரிஃபைன் பண்ணி தான் லெவல் 3 மாத்தி யூஸ் பண்ணிருக்கான் அந்த பையன் அப்படின்னு இவருக்கே தெரியல. நம்ம ஹீரோ பயன்படுத்தின லெவல் 9 ஒரிஜினல், அதுல இருந்து ரீக்ரியேட் பண்ணது லெவல் 3. ஆனாலும் அந்த பையனை பார்க்கும்போது வயசு என்ன ஒரு 14-15 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வயசுல இவ்வளவு பெரிய பவர்ல பயன்படுத்துறான். சோ ஹீரோ அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான் கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது, இருந்தாலும் சில பேருக்கு வாய் அடிக்கிற மாதிரி இல்ல வாயை பொத்துற மாதிரி சரியான அடி இதுதான். சோ மக்கள் மட்டும் ஹீரோவை அடக்கடவுளை எப்படி இவன் பண்ணான்ற மாதிரி ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவா அடக்கடவுளை என்னுடைய ஐடென்டிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு பயத்துல திரும்பி பார்க்க, ஆனா அவங்க எல்லாருமே
எல்லாருமே பார்த்தா அந்த மான்சரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நம்மள கண்டுக்கல, அதனால இது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஓடிடுவான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அங்க இருக்கிற எல்லாருமே இன்னும் அந்த மான்சரை எரிஞ்சிட்டு இருக்கதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆச்சரியத்தோட. ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க போற போண்டா மூக்கா எட்வர்டு, சொல்லுங்க சார், உன்னை விட வயசுல பெரியவங்க யாராச்சும் உங்ககிட்ட பேசினாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்க கத்துக்கும். என்ன சொல்றீங்க? உன் பக்கத்துல இருக்கிற பத்தி அந்த வயசானவர் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த மேஜிக் ஸ்பெல்லை விட ஒன்னும் பெட்டர் கிடையாது, அது புரிஞ்சுக்கும். இதை கேட்டு அவர் ஹீரோக்கு நன்றி சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் இன்னொன்னும், எப்ப நீ மக்கள் எல்லாரையும் பேரியர்ல போட்டு அடிச்சு அவங்க கொல்றதுக்காக முயற்சி பண்ணியோ அது பெரிய குற்றம் தெரியுமா? நீ பண்ணது ஒரு கொலை முயற்சி தெரியுமா? என்னது கொலை முயற்சியா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கும். இப்ப நீ பெரிய கிரைம் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றவாளிகள் கிட்ட எந்த ஒரு ஸ்லேவும் இருக்க முடியாது. அதனால உடனடியா அவளை இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி அவளை சுதந்திரமா அவ வாழ்க்கையை வாழ விடு. இதை கேட்டு அவளுக்கு ஹீரோ மேல ரொம்ப அஃபெக்ஷன் வந்துடும். அவ கதறான், ஓகே சார் அப்படியே பண்ணிடுறேன். இந்த நாய்க்கு இதெல்லாம் தேவைதான், எவ்வளவு கேவலமான புத்தியோட செயல்பட்டுச்சு. உண்மையிலே இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது நம்ம ஊர்ல நடக்கிறதும் சரி, ஏன் இந்த அனிமே கிரியேட் பண்ற அந்த ஜப்பான்லயும் சரி, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் உண்மையிலே நடக்குது. அதெல்லாம் வெளி உலகத்துக்கு பெருசா தெரிய வராது. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த பொண்ணு ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆனதுல அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போது அவனையும் ஃபாலோ பண்ணி போறான். ஒரு கட்டத்துல ஹீரோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம யாரோ ஃபாலோ பண்ணி வராங்கன்னு. அப்புறமா நின்றுட்டு கேட்பான், ஏய் பொண்ணு, எவ்வளவு நேரமா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன், ஏன் பண்ற இந்த மாதிரி? அது வந்து என்னன்னு சொல்றது, நீங்க எனக்கு பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. பெரிய உதவியா? அதை என்ன சுதந்திரமா விட்டீங்களே அவர்கிட்ட இருந்து. அதுக்கு தான். சரி, அதுக்கே என்ன ஃபாலோ பண்ணி வரேன்? அதுக்கான ரீசன் நீங்க என்னுடைய மாஸ்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வைக்கப்பட்டு சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு, என்னது நாம மாஸ்டரா என்னடி பேசுறேன்? ப்ளீஸ், நான் அங்க இருந்து அவர்கிட்ட விடவும் உங்ககிட்ட மிகப்பெரிய கைண்ட்னஸ் பார்த்தேன். நீங்க அவரை விட ரொம்ப பெட்டரான ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. கண்டிப்பா உங்க கூட நான் இருந்தேன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான், இந்த பொண்ணு சொல்றதும் உண்மைதான். நான் மட்டும் இப்போதைக்கு இவளை என் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா இவ வேற ஏதாச்சும் ஒரு வகையில யாருக்கிட்டயாச்சும் திரும்ப போயிட்டு அடிமை ஆயிடுவா. ஏன்னா இந்த ஸ்லேவ் கிரஸ்டோடைய உண்மையான மாஸ்டர் இதை ரிமூவ் பண்ணாத வரைக்கும் அவ ஒரு ஸ்லேவாவே தான் இருப்பா எல்லா இடத்துலயும். ஹீரோ அவ சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, சரி நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு வைக்கப்பட்டீங்க. சரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறேன், நீ ஒரு டீமன், எப்படி நீ ஒரு ஸ்லேவா மாத்தப்பட்ட? அதுக்கான ரீசன் ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் நடந்த ஒரு சண்டையில என்னுடைய கிளான சேர்ந்தவங்க எல்லாருமே மனிதர்கள் கீழே அடிமையாக்கப்பட்டோம். இது எல்லாமே பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்து. ஹீரோ யோசிக்கிறான், இவளை ஸ்லேவ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா நிறைய பேப்பர் ஒர்க் அண்டு பணம் செலவு பண்ணணும். ஆனா இப்போ நிலைமையில அவளை நான் என் கூட வச்சுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்லாம் நடந்திருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நான் ஒரு டீமன் கிளான்லயே ரொம்ப நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே ரொம்ப ஹை கிளாஸ் சேர்ந்தவங்க தான். அதுலயும் ஒருத்தங்க ஃபேமஸான அந்த மேஜிக் அகாடமில ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. அந்த ஹெட் மாஸ்டரோட பேரு மெர்லின். எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி நாங்க ரெண்டு பேருமே நோபல் பிளட் லைனை சேர்ந்தவங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு, இரு ஒரு நிமிஷம், நீ என்ன சொன்ன? நான் நோபல் ஃபேமிலில இருந்து வந்தவன் சொன்னேன். அது இல்ல, நீ சொன்ன அந்த மெர்லின்றவங்க அந்த 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட் தானே? ஆமா. எப்போ எஃபில் அவங்களை விட்டு மாறினாங்களோ அதுக்கப்புறம் அவங்க பல தடைகளை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் மேஜா மாறி இப்ப மேஜிக் அகாடமில ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, 400 வருஷம் கடந்து போயிடுச்சு, அவ இன்னமும் உயிரோட இருக்க, நல்ல விஷயம், அவ சாதிச்சுட்டான் அப்படின்னு ஹீரோ ஆனந்த கண்ணீர் விடுறான். ஏன்னா அவளுடைய பொண்ணு மாதிரி அவ பார்த்தனால 400 வருஷம் கடந்து போனான்ற வார்த்தையை கேட்ட அவ ஷாக் ஆவா. ஹீரோவா ஒண்ணு தெரியாத மாதிரி, ஒண்ணு இல்ல இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை, அதனால நீ என்னுடைய அசிஸ்டன்ட்டை நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஆனா ஸ்லேவா கிடையாது, நீ ஏன் கூடிய இருக்கலாம். சரிங்க மாஸ்டர், ரொம்ப நன்றி. மெர்லினுடைய ரிலேட்டிவா இருக்கிறான், எப்படி நான் இவ்வளவு அப்படியே விட முடியும்? சரி உன் பேர் என்னமா? என் பேர் வந்து அனஸ்டாசியா. இதுக்கப்புறம் இவ்வளவு நம்ம ஆனே கூப்பிடுவோம். சூரிய அஸ்தமனம் ஆகுது, அதுக்குள்ளேயே பார்த்தா வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. மாஸ்டர் எந்த பிளேஸுக்கு நம்ம போறோம் இப்போ? அதுவாமா, நம்ம வந்திருக்க இந்த இடம் வந்து மேஜிக் அகாடமியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய இடம். நாளைக்கு அது நடக்க போகுது. அப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அதுல கலந்துக்க போறீங்களா? ஆமா. ஆனா மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். சரி வா ஒரு தங்கத்துக்கு நல்ல இடத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு பசிக்குது, நல்லா இருவோம். சரி வா அதுக்கு வேற ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கியா, அதனால ஒரு நல்ல இன்னைக்கு விருந்து கட்டுவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு பணக்கார ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். மாஸ்டர் இந்த இடம் பார்க்க ரொம்ப ரிச்சான பிளேஸ் மாதிரி இருக்கு, அதனால இந்த இடத்துக்கு வேணாமே, காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உனக்கு என்ன தேவையோ அதை வந்து சாப்பிடு. ஹீரோ அவளை உள்ள கூட்டிட்டு போன உடனே அங்க வரவேற்பவர்களும் வாங்கன்ற மாதிரி பார்த்தாலும் ஹீரோவை மட்டும் நல்லா வரவேற்றா அவர் கூட இருக்கிற நம்ம ஆனாவை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கடுப்பா வராங்க. ஏன்னா ஒரு ஸ்லேவ்ல ஹீரோ அவர்கிட்ட வேணும்னே இங்க பாருங்க 2 பேருக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. சோ அந்த பணக்கார இடத்துல எல்லாருமே வந்து பணக்கார ஆளுங்க தான் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சோ நம்மளால ஒரு ஸ்லேவ் இல்ல, ஆனா அதனால அங்க இருக்கிற எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்கிற விஷயம் தானே. சோ இப்போ ஹீரோ தான் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவன் பாரு ஒரு ஸ்லேவெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கான், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஏமா வாமா உட்காரமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சொல்ல, ஆனா அவ பார்த்தா ஹீரோ முன்னாடி இருக்க சேர்ல உட்காராம கீழே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா என்னடி பண்ணிட்டு இருக்க, கீழே உட்காராத. ஆனா நான் ஒரு ஸ்லேவ் மாஸ்டர், அதனால வந்து நான் கீழே உட்காந்துதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நான் சரிசமமா மேல உட்காந்துனா உங்களை எல்லாரும் வந்து கேவலமா பேசுவாங்க, அதை என்னால ஏத்துக்க முடியாது. அவனை சொல்றவன சொல்லி தான் கிடப்பான கம்னாடி பசங்க, நீ வந்து மேல உட்காரு. ஆனா நீங்க என்ன ஸ்லேவாவே நடத்த மாட்டீங்க. நீ ஒன்னும் ஸ்லேவ் எல்லாம் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய சபார்டினேட், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அவ்வளவுதான். அவ என்ன சொன்னாலும் கிளியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காது, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், இவ ஸ்லேவாவே இதனால இருந்ததுல அவளுக்கு எல்லாமே பழகி போயிடுச்சு. சோ இப்போ இந்த மாதிரி நேரத்துல அவ என்ன பண்ணணுமோ அதை அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா, இவளை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க பாரு இது மாஸ்டரோட ஆர்டர், உடனடியா மேல வந்து உட்கார். ஹீரோ சொல்றானேன்னு சொல்லிட்டு போய் உட்காரான். எனக்கு இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஹீரோ பண்றான்றது தோணுது. என்னடானா இந்த டவுனுக்குள்ள வந்த உடனே ஒரு நல்ல துணி கடையா பார்த்து இவளுக்கு ஒரு நல்ல துணியை கொண்டு வந்து போட்டு விட்டுருவாங்க, அது போட்டுன்னு அதுக்கப்புறம் போட்டு வந்துடலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இவ அதே
ஸ்லேவ் துணியோடய வந்திருக்கான். அவளுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா இருக்குன்னு சொல்ல அப்பன்னு பார்த்து அந்த ஹோட்டலோட மேனேஜர் அங்க வராரு. சார் இங்க மன்னிச்சிருங்க, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற சேர்ல எந்த ஒரு ஸ்லேவையும் எங்களால உட்கார வைக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பணக்கார நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் உட்காரக்கூடிய சேர் இது. அதனால இந்த இடத்துல லோ ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கிற யாரும் இங்க உட்காரக்கூடாது. அப்படி உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நல்ல பணம் இருக்கா? மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், பிரச்சனை எடுப்போது வாங்க வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் அவ கேட்கறான். நீ அமைதியா ராணா, நான் பாத்துக்கிறேன். ஹீரோ உடனே அந்த இடத்துல பார்த்தா டிராகன்ஸ் உடைய கண் எடுத்து கொடுப்போம் பாருங்க. இதை பார்த்துட்டு அவன் ஆடி போயிடுவான். என்ன இது போதுமா? பார்த்தா தான் சொல்லுங்க என்ன தரேன். அது எல்லாமே டிராகன் டிராப்ஸ் ஆச்சு. இதோடைய வேல்யூ கிட்டத்தட்ட 500 கோல்டு காயினுக்கு சமம். எங்களை மன்னிச்சிருங்க சார், நீங்க ஒரு விஐபி போல. ஹீரோ அவங்களுக்கான பிரைவேட்டான ரூமையே கேட்கறான். சரி ஓகே, உடனடி உங்களுக்கு விஐபி ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜ மரியாதை இவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சாப்பாடோட இவங்களுக்கு ஒரு விஐபி ரூம்ல சர்வ் பண்ணிருக்காங்க. அனத்தாஷியா யோசிச்சுட்டு இருக்கா சாப்பிடாம. ஹீரோவா என்ன ஆச்சு சாப்பிடுமா? இல்ல மாஸ்டர், இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் என்ன ட்ரீட் பண்ணதில்ல, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என் கூட சாப்பிடுறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல? எனக்கு பிரச்சனை இல்ல, சாப்பிடு சூடு ஆடி இருப்பது. ஹீரோ மேல இருக்கிற அஃபெக்ஷன் அவன் மேல இவளுக்கு அதிகமாகுது. ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், இதுக்கப்புறம் நீ ஸ்லேவா இருக்குன்னா அந்த ஹேபிட் எல்லாத்தையுமே மாத்திக்கணும், இதுக்கப்புறம் நீ சாதாரண ஆளதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை மாத்தி அதுக்கப்புறம் நிம்மதியா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த அகாடமிக்கு போறாங்க. இதுதான் கொரோனா மேஜிக் அகாடமி. இடமே பார்க்க சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்பன்னு பார்த்து ஆனாவும் மாஸ்டர் என் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீ பார்க்க சூப்பரா இருக்க, நல்ல வேலையை இப்போ ஒரு நல்ல துணியா வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்க நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆக, எங்க எப்பவுமே நிறைய பேர் வருவாங்க, எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இந்த அகாடமியில ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதாவது எலைட்டு, ஸ்கில்டு ஒர்க், அப்புறம் கில்டுல இருக்கக்கூடிய ஒர்க்னு. இந்த எக்ஸாம்ல கலந்துக்கூடியவங்க பாஸ் ஆனவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாப்ல போய் வேலை செய்வாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீயும் எக்ஸாம்ல போய் கலந்துக்கணும். என்ன சொல்றீங்க? நானுமா? நீ ஏன் எக்ஸாம்ல கலந்துக்க தான் போற, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை புஷ் பண்றான். ஹீரோவும் நான் போய் லைன்ல நிக்கிறேன் நீயும் இல்லை. அவ யோசிக்கிறான் அவளால முடியுமான்னு. ஆனா ஹீரோக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவகிட்ட அதெல்லாம் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் உள்ள இருக்கு, பவர். சோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ எக்ஸாம் நடத்துற வரும். எங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் முதல் கட்ட எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாம் பேரு பேட்டில் ராயல் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரு முடிக்கிறாங்க. அதோட ஸோ இப்போ ஹீரோக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் நடத்துறவர் தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்துறாரு. நான் தான் வந்து எக்ஸாம் நடத்தக்கூடிய டீச்சர் ஃப்ராண்ட் பேயர். இந்த பேட்டில் ராயல் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கட்டும். இந்த பேட்டில் ராயலை பொறுத்த வரைக்கும் உங்களில் இருக்கிற இத்தனை பேர்ல கடைசியா நிக்கிற வெறும் 5 பேர் மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸாம்ல செலக்ஷன் ஆவீங்க. உங்களுக்கு பிசிக்கலான அட்டாக்கும் இல்ல மேஜிக்கை பயன்படுத்துற அட்டாக்கும் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி உங்களுடைய ஆப்போனன்ட்டை நீங்க சாய்க்கலாம். ஆனா ஃபீல்டுல நீங்க அவங்கள நாக் அவுட் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ராண்ட் பாயர் எக்ஸாமினர் வந்து யோசிச்சுட்டு இருக்க மேல இருந்து பி ரேங்க் அட்வென்ச்சர் என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கவனிக்கக்கூடிய வேலையை கொடுத்து கடுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது, காசை கொடுத்தா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கணும்ன்றது தலையத்து. இந்த கூட்டமா இருக்கிற பொடி பசங்களை கவனிச்சுக்கணும். இருந்தாலும் எல்லா வருஷமும் நான் இதே வேலையை தான் பாக்குறேன். ஆனா ஒருத்தனை கூட நான் பெட்டரா இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது இந்த ஒரு எக்ஸாம்ல மட்டும். ஆனா பாவப்பட்ட ஒரு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த இடத்துல இப்படி வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேருக்கு எதிராக இத்தனை பேரா கண்டிப்பா சமாளிக்கவே முடியாது. ஸோ வீக்கானவங்க யாரோ அவங்களதான் முதல்ல வந்து ஈஸியா தோக்கடிக்க முடியும்ன்ற ஒரு நினைப்புல எல்லாருமே செயல்படுவாங்க. அப்போ அவங்க கதை இன்னைக்கு காலின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் எக்ஸாம் யோசிக்கிறான். அப்போ பார்த்தா ஹீரோ எல்லாரையும் எட்டி உதச்சி தூக்கி யார்லயே பறக்க விட்டுங்கிறான். இதை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுவாரு. என்னடா இங்க நடந்துட்டு யாரா இந்த வேலையை பாக்குறேன்னா ஹீரோ தான் ஒவ்வொருத்தனையும் ஆறுல பறக்க விட்டுட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் தன்னுடைய காலாலேயே எட்டு வச்சிருக்கான். எல்லாரையும் பிசிக்கல் எபிலிட்டியை மட்டும் பயன்படுத்துறான். அவன் அதை மட்டுமே அவன் என்ஹான்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணானா அதெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே ஈஸியா விட்டு கொடுக்குற ஆட்கள் கிடையாது. ஒரு கட்டத்துல டீம் அப்பா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால தடுக்க முடியாது. அடுத்த கட்டமா பார்த்தா அந்த இடத்துல அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இவங்க அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா இதை பார்த்த உடனே என்னடா கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்றீங்க, எங்க மாஸ்டர் விட மாட்டோம்டா, எல்லாரையும் ஆறுலயே பறக்க விடுவான்னு சொல்லிட்டு அவளுடைய லெவல் 3 மேஜிக்கை பயன்படுத்துவான். அந்த விண்டு மேஜிக் அவ பயன்படுத்தின அடுத்த செகண்டே அவனுக்கு எல்லாரையும் கொத்த பறக்க விடுவான். இதை பார்த்துட்டு இவன் வாயடித்து போக சுத்தி நிற்கிற ஆட்கள் எல்லாமே யோசிக்கிறானுங்க, அட்டேங்கப்பா இந்த சின்ன பசங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்கன்னு நினைச்சா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே தோக்கடிக்கிறது அப்படின்னு ஆச்சரியத்துல பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து நம்ம ஆனா வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டு ஹீரோ கிட்ட கேட்பா, மாஸ்டர் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனோ? அப்படிலாம் கிடையாது, நீ சரியா தான் பண்ண, அது உன்னுடைய டேலண்ட். ஆனா இதுதான் சொன்னேன், ஆனா நீ இது வரைக்கும் பயன்படுத்தின எல்லா விதமான காஸ்டிங் ஸ்பெல்லையும் வந்து உச்சரிப்புகளை பயன்படுத்திருக்கேன். உச்சரிப்பு இல்லாம உன்னால பயன்படுத்த முடியாதா? சோ அப்போ சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோ பார்த்து சிரிச்சு பேசுவாங்க. என்ன இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், எந்த ஒரு ஸ்பெல்லா இருந்தாலும் அதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த ஸ்பெல்ல போட முடியுமே தவிர இவன் சொல்ற மாதிரியான முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே தான் வந்து எக்ஸாமினர் பார்த்து ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இந்த பையனுக்கு மேஜிக் தெரியலன்றதுக்காக இப்படிலாம் கண்ட சாக்க சொல்லி இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஆனாவும், மாஸ்டர் நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்பெல்ல காஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வார்த்தைகள் பயன்படுத்தி ஆகணும். அப்படி இல்லையே ஹீரோ நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லெவல் 4 மட்டும் சொல்லுவான். அந்த விண்டு ஸ்பெல் பார்த்தா அங்க ஒரே டைம்ல 4 பயன்படுத்துவான். இதை பார்த்து அவரு சாக்காடுவார் எக்ஸாமினர், என்னது 4 லெவல் 4 ஸ்பெல் அதுவும் 4 பயன்படுத்திருக்கான் ஒரே டைம்ல, எப்படி பேரலா பயன்படுத்த முடியுது அவனால? ஸோ மற்றவனுங்க எல்லாமே வாயடிச்சு போக அதுக்கப்புறம் அவனுங்களுக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லை வச்சு எல்லாரையும் பறக்க விடாம பாருங்க, ஒருத்தங்க நிற்க மாட்டான். ஹீரோ பறக்க விட்டதுல பெரிய சூறாவளி அங்க வந்துருச்சு. ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு ஆனாவோ, மாஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க வேற லெவல். பாவலம் எக்ஸாமினருக்கு மூக்கில இருந்தே பெதிங்கன்னு வந்துருச்சு. இந்த பையன் உண்மையிலே வேற லெவல் தான்ப்பா. இந்த டெஸ்ட்ல இவங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ரைட்டிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து ஹீரோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஏன்னா வந்து அவனுக்கு பாஸ் லைஃப்ல நிறைய நாலேஜ் இதை பத்தி நிறையவே இருக்கும். ஸோ அதனால ஈஸியா இருக்கு. பட் ஆனா இந்த லைஃப்ல இப்ப பார்க்கும்போது இவ்வளவு அதிகமான
கேள்விகளை கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ நல்ல வேலையா பார்த்தா டைம் முடியறதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ அப்புறம் ஆனால எழுதி முடிச்சிட்டாங்க. சோ ஆனா கேப்பா எப்படி எழுதுனீங்கன்னு. நான் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன், சூப்பரா தான் இருந்துச்சு கேள்வி எல்லாம். என்ன சொல்றீங்க, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணீங்களா? ஆமா கண்டிப்பா நான் எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிடுவேன், ஒரே ஒரு மிஸ்டேக் கூட ஆகாது. இருந்தாலும் மாஸ்டர் நீங்க பண்ணது கொஞ்சம் பெரிய தப்பு தான். மேபி வந்து எல்லா ஆன்சருக்கும் நீங்க பதில் கரெக்டா எழுதி வச்சு ஏன் ஒருவேளை காப்பி அடிச்சு எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரே ஒரு கேள்வி கூட ஆன்சர் தப்பா இல்லைன்னு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்காவே. அப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய மார்க் ரிசல்ட் பார்த்தா அவன் தான் டாப் ஸ்கோர். அங்க இருக்கிற டீச்சர் எல்லாமே வாயா பொழந்து பாக்குறாங்க யார் இந்த பையன். சோ இது வரைக்கும் அந்த அகாடமில இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து எந்த ஸ்டூடெண்ட் எடுக்கலன்னு சொல்றாங்க. யார் இதை பண்ணது, அந்த பையன் சீட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணு. எக்ஸாமின் நம்பர் வந்து 588 சார். அவன் பேர் வந்து எஃப்எல். இவனுடைய பேர்லயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஃபேமஸான லைட்னிங் எம்பரோடைய பேரையே வந்து இப்ப வச்சிருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ அப்படியா, லைட்னிங் எம்பரோடைய பேரையே வச்சிருக்கான் அவன். கண்டிப்பா அவனுக்கு நல்ல பெரிய நாலேஜபிளா இருக்கிற பேரண்ட்ஸ் தான் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான். இருந்தாலும் இவன மாதிரியான ஒருத்தன் நமக்கு கிடைச்சது நம்ம அகாடமிக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா முதல்ல இவன் வந்து உண்மையிலேயே நேர்மையை எழுதி இந்த மார்க் எடுத்திருக்கானா இல்ல சீட் பண்ணிருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். சோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எக்ஸாமினர் அங்க வராரு. சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நடந்துற அதோடைய ரிசல்ட்ல ஒரு பையன் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். என்னையா சொல்ற, யார் இது? ஒரே டைம்ல 4 விதமான லெவல் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெல்ல பயன்படுத்திருக்கானா? யாராலையுமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய விஷயம். அங்க இருக்கிற பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸரா இருக்கக்கூடிய டீச்சர்ஸே கூட எங்களால 4 ஒரே டைம்ல பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லவும் சோ அதுக்கப்புறமா தான் எக்ஸாமினர் மூலமா அந்த பேரை தெரிஞ்சுக்கின்னு அவனுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு சார், அதனால அவன் மேல சந்தேகப்படாம நம்ம செகண்ட் எக்ஸாம் நடத்தணும்ல அந்த ஒரு எக்ஸாம்ல ஒரு நியாயப்படியே நம்ம அவனுக்கான ஒரு ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ள திறமைகள் இருக்கு. சோ இதெல்லாம் கேட்ட அந்த வாத்தியாரு என்னையா சொல்றீங்க, நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் அந்த லைட்னிங் எம்பரர் வந்து பிறந்து திரும்ப வந்த மாதிரி தோணுது எனக்கு. சோ அப்புறம் ரிசல்ட் வந்து ஏரியால பாக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளை போய் பார்க்க. சோ ஹீரோவும் என் நம்பர் எங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். 588 சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். டக்குன்னு வந்து ஆனா கட்டி பிடிப்பான். மாஸ்டர் நான் 2 டெஸ்ட்லயே பாஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போறேன். அப்படியா? ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சோ இவங்க இப்படி எல்லாம் ஒண்ணு மண்ணமா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்னும் இவங்க ஒரு பப்ளிக்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு உடனே சரியாயிடும். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், பரவாயில்ல விடு, நீ பாஸ் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்களே போர்ட்ல பாருங்களாங்க எங்கன்னா 588 இருக்கு நம்பர். இதுக்கப்புறம் நீயும் ஒரு ஆர்டினரியான லைஃபை வாழ போறமா, அது ஒரு ஸ்டூடெண்டா? ஆமாமா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். சரி இப்போ ஏன் டர்ன், நான் வந்து என்னுடைய நம்பரை கண்டுபிடிக்கணும். ஹீரோ அதை பார்த்தா அங்க நம்பரே இருக்காது. என்னாச்சு மாஸ்டர், என் நம்பர் இங்க இல்ல, அப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேனா? இல்ல எதனா அவங்க தப்பு பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த அதே தப்பு இந்த இடத்துல வேற விதமா நடந்திருக்கு. அந்த ஒரு லைஃப்ல நான் என்னுடைய முடியை பயன்படுத்தி என்னுடைய மேஜிக் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன், ஆனா அது எதுவுமே மாறல, அது ஃபெயில் ஆன மாதிரி இந்த லைஃப்ல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஆனா இதை பார்த்துட்டு என்னால இதை ஏத்துக்க முடியாது மாஸ்டர், நான் போயிட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவவோட. ஹீரோவும் ஆனா அப்படி எல்லாம் பண்ண வேணாம், அவங்க அப்புறமா நம்மள அசிங்கப்படுத்திட்டு போறாங்க, அவங்க ஃபேரா தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல டக்குன்னு அவன் நின்னுட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்பான். என்னாச்சு, ஆனா மாஸ்டர் இங்க ஏதோ தூண்ல தொங்க விட்டுருக்காங்க ஒரு போர்டு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது வேற யாரும் நம்ம ஹீரோடைய நம்பர் தான். மாஸ்டர் நீங்க வேற லெவல்ல சாதிச்சிட்டீங்க, நீங்க ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்டா, உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா போர்டையே தனியா ஒட்டிருக்காங்க பாருங்க. அப்படியா? அப்பா இதெல்லாம் முக்கியமா, நான் பாஸ் பண்ணது அதுவே எனக்கு போதும், எங்கடா ஃபைல் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்கு ஓடுவேணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஒன்னும் புரியலையே. சோ அதுக்கப்புறம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்காக கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ஆனாவும் எங்க பாருங்க மாஸ்டர், அந்த ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட்டுக்கான தனி விதமான இங்க ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். அதாவது எங்க அகாடமில கட்டக்கூடிய ஃபீஸுக்கான செலவும் ஃப்ரீயா, அப்புறம் எங்க தங்கறதுக்கான இடமும் ஃப்ரீயா, அவங்களுக்கான சாப்பாடும் ஃப்ரீயா, பத்தத்துக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க செலவு பண்றதுக்கு காசே கொடுப்பாங்களாம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ என்னடா கூர்ல இப்படிலாம் வச்சிருக்கீங்க, இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன இருந்தாலும் இது எதுவும் எனக்கு தனி மரியாதையும் தனித்துவமா எல்லாரும் முன்னாடி காட்டுற மாதிரில இருக்கேன். நான் இப்படிலாம் ஒன்னும் ஆசைப்படலையா, நான் பாஸ் ஆகிட்டு இது அகாடமில படிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு முக்கியமான விஷயம் இந்த லைப்ரரியை நான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யாருடைய அட்ராக்ஷனும் இல்லாதப்போ நான் இந்த இடத்துல எனக்கான அந்த எலமெண்டல் டெஸ்ட் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த லைஃப்ல நான் செக் பண்ணே ஆகணும். ஏன்னா திரும்ப என்னால் மனசு உடஞ்சி போக முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்கூல் லைஃபை சூஸ் பண்ணி நான் இங்க வந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தா தனி பொறுப்புலயே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல, இதை நம்ம நிராகரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். சோ போகும்போதே தான் பார்த்தா அந்த இடத்துல யாரு அவ சொந்த பொண்ணு மாதிரி இருந்தவ அங்க இருப்பா. சோ ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு செகண்ட்ல அதிர்ச்சி ஆயிட்டு அவளை பாப்பா பாருங்க. உடனே பார்த்தா ஒளிஞ்சிப்பான். ஆச்சாரி என்னாச்சு, அது மெர்லின் ஆச்சு, கண்டிப்பா அவளே தான், அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கா, என் பொண்ணு மெர்லின் தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அம்மா அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆனா நல்லா வளர்ந்து நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓல்டு லைஃப்ல நான் தான் மெர்லினுடைய அப்பாவா இருந்தேன், ஒரு வளர்ப்பு அப்பாவா. ஆனா அவளுக்கு இன்னமும் என்ன தெரியுமா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் இப்ப வேற ஒரு உருவத்துல இருக்கேன், அவளால என்ன ரெகக்னைஸே பண்ண முடியாது. கண்டிப்பா நான் அவளை மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது. ஏன்னா கூடிய சீக்கிரமே நான் அவளை மீட் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடவிடமான விஷயமா நடந்துச்சுன்னா என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் தான் திரும்ப ரீஇன்கார்னேட்டடா செய்யப்பட்ட எஃபில்னு. உடனே பார்த்தா ஹீரோ ஆனா நம்ம எதுக்காக இந்த ஸ்கூல்ல ஒன்னும் சுத்தி பார்க்க கூடாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா மெர்லினை காமிக்க அவன் திடீர்னு அவளுக்கு பின்னாடி அவளுடைய மாஸ்டர் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. அவனா திரும்பி பார்த்தா அவன் இருக்க மாட்டாங்க. அவர் எதுக்கு இங்க வரணும், என்னதான் இங்க நடக்குது புரியலையே. அப்ப ஹீரோ போறத பார்த்துட்டு டேய் நீ வெயிட் பண்றா, நீ யாரா இங்க வந்திருக்க புதுசா. சோ ஹீரோவை பார்த்தாலே அவளுக்கு வித்தியாசமான உணர்வு தோணுது, யார் அந்த பையன். உடனே பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு டேய் நீ இப்ப நான் என்ன பண்றது, எங்க பாரு உனக்கும் லைட்னிங் எம்பரருக்கும் எதனாச்சும் ரிலேஷன் இருக்காங்களா. ஹீரோ அப்பதான்
அப்பதான் யோசிக்கிறான், மெர்லின் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி தான் இங்க வந்து கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் எங்க ஸ்கூலோடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஆச்சு, தேவையில்லாத இவகிட்ட நான் சொல்லி எல்லாத்தையும் குழப்பி என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ பசிக்குது தானே சொன்ன, சரி வா வா எனக்கும் பசிக்குது போய் உடனே சாப்பிடுவோம் அப்படின்னு ஓடிடுவான். அப்புறம் இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்கறான், ஆனா என்ன ஒண்ணுமா அவளை பத்தி உனக்கு தெரியல? இல்ல மாஸ்டர் எனக்கு தெரியும், ஆனா அவங்க என்னுடைய தூரத்து ரிலேட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படல, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, சோ எதனா ஒண்ணு ஆயிடுமோன்னு யோசிக்கிறேன். அவங்க திடீர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அசிங்க எதனா படுத்துறாங்க, அதுதான் பயமாகுது. எனக்கு புரியுது, மெர்லின் தான் டீமன் கிங்கோடைய பொண்ணு, என்னுடைய கிளான்ல இருக்க என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. 10 ஜெனரேஷன் கடந்து போயிடுச்சான் டீமன் கிங் இருந்தப்போ. 10 தலைமுறையா? அவ்வளவு தூரத்து சொந்தமா நீ அவளுக்கு? கண்டிப்பா அவளுக்கு ஒண்ணு பெருசா தெரியாதுதான், ஆனா இவ்வளவு மெர்லின் மாதிரி தான். ஆனா ஹீரோ யோசிக்கிறான், மெர்லின் எதுக்காக இந்த அகாடமில வரணும்? இந்த அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தா புது ஸ்டூடெண்ட்ஸா இந்த முறை வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல ஒரு செரிமனி நடத்துறாங்க. சோ இந்த ஸ்கூலை பத்தின பெரிய அறிமுகத்தை கொடுத்துக்கணும், டீச்சர்ஸ் பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் காரோன் மேஜிக் அகாடமிக்கு நான் வரவேற்கிறேன். இன்னில இருந்து உங்களுக்கான பாடங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு இனி நிறைய ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்க செய்யும் இந்த இடத்துல. சோ உங்களை ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்கூல்ல ஒரு தனித்துவமான ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒரு கிளாஸ் மட்டும் இல்லாம இன்னும் பல கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட போயிட்டு கண்டிப்பா நல்லா இன்டராக்ட் பண்ணி பேசுவீங்கன்னு. சோ இங்க இருக்கிற எல்லாருமே ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இருப்பீங்க, சில பேர் நார்மலான மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அந்த பாரபட்சம் உங்களுக்குள்ள தேவையில்லாதது. சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை நாங்க அறிமுகப்படுத்துறோம். இவங்க இந்த ஸ்கூல்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற டீச்சரா இருக்காங்க. முக்கியமா நம்ம அல்டர்னா மேஜிக் அகாடமியோட பிரின்சிபலா இருக்கிறது மெர்லின். அவங்க தான் இன்னைக்கு இங்க கெஸ்டா வந்திருக்காங்க. சோ ஹீரோக்கு இப்பதான் புரியுது எதுக்காக அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கானு. என்ன பத்தின அறிமுகத்தை இந்த இடத்துல இருக்கிற டீச்சர் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு. மேஜிக்கை நீங்க கத்துக்கூடிய வழி இந்த இடத்துல பல இருந்தாலும் அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையுமே முழுமையா கத்து முடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா உங்களுடைய டீச்சர்ஸை நீங்க நம்பி கத்துக்கோங்க. ஹீரோவும் நினைச்சேன், நான் சொன்னது எல்லாமே தான் இவ்வளவு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, திரும்ப இருந்தாலும் அவளை நான் பார்க்கவே கூடாது, அவளை நம்ம கண்டுக்காத மாதிரி தான் இருக்கணும். சரி, அடுத்ததான் வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்ட் நாங்க பேச கூப்பிடுறோம். பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க எஃப்ல. இது கேட்ட அவன் ஷாக்கெட் என்னது எஃப்எல்லா இதை வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு கீழே போவான். அப்போ அவ பார்த்துட்டு என்னமோ சரியில்லையே, அவட கடவுளை என் பேரை வேற தெரிஞ்சுக்கிறான், பெரிய மோசமான நிலைமை இப்போ எனக்கு, இப்போ நான் என்ன பண்றது? நம்ம ஹீரோ லைட்னிங் எம்பரோடைய பேரே வச்சுட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. சாவ உன பக்கம் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை, எப்படா நீ என்ன ஏமாத்தலான்னு. அப்புறம் பேசலாம் முடிச்சிட்டேன். நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அங்க நிறைய பொண்ணுங்க பேச ஆரம்பிக்குதுங்க. எஃப்எல் நீங்க தான் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல் எலைட் ஸ்டூடெண்டா, உங்களை பத்தி நிறைய நாங்க கேள்விப்பட்டோம், இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட ஃப்ரெண்டா இருப்பீங்களா சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் பேச. ஹீரோவோ என்னடா இங்க நடக்குது? ஆமா, அங்க பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு உங்களுக்கான கேர்ள் ஃப்ரெண்டா, அவளும் பார்க்க அழகா தான் இருக்கா, ஆனா அவளை விட நீங்க தான் கியூட்டா இருக்கீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தலாம் வேணா பொறாமையாயிடுது. நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஆளை கண்டுபிடிச்சு பேசினேன், இதுங்க வந்து உள்ள பூந்துச்சுங்க. சோ திடீர்னு பார்த்தலாம் மெர்லின் அங்க வந்துருவா. சோ இங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு. சோ மத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல தெரிச்சு ஓடிறாங்க, நமக்கு எதுக்குடா வம்புன்னு. சோ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு. உன்னை பத்தி நான் நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உன் பேர் எஃப்எல் தானே? ஆமாங்க. இல்ல நான் மட்டும் விட்டுருவீங்களா? சின்ன வயசுல பார்க்கும்போது எவ்வளவு பாவப்பட்ட அப்ராணி மாதிரி இருந்தா, இப்ப பார்த்தா எப்படி முரட்டு பேசி மாதிரி பேசுறாளே. சோ அப்பதான் வந்து அவ கேட்பான், உனக்கு இந்த ரீஇன்கார்னேட் பத்தின கான்செப்ட் எதுனா ஓரளவுக்கு தெரியுமா? ஆஹா, கிடுக்கு பிடிச்சாலே அப்படின்ற மாதிரி சாக்காவே நினைச்சேன். சின்ன வயசுல எப்படி புத்திசாலித்தனமா இருந்தாலும் அப்படியே தான் இப்போ இருக்கா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா இதுக்கப்புறம் மறைச்சு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரீஇன்கார்னேஷனா? என்ன பேசுறீங்க? அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? இல்ல உன் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு தான் நான் சொல்றேன். நீ ஸ்கோர் பண்ண லெவலை வச்சு பார்க்கும்போது தெரியுது, கண்டிப்பா 4 எம்பரர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய லைட்னிங் எம்பரர் இந்த மாதிரி தான் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் எல்லாத்தையும். நீ ஒண்ணு இங்க மேஜிக் கத்துக்கணுன்றதுக்காக வந்து ஜாயின் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் நிறைய ஸ்டாப்ஸோடைய டீடைல்ஸையும் வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது ஏன்றது உனக்கு தெரியுமா? தெரியாதே. நான் இங்க வந்துட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, நீ எழுதின எல்லா விதமான ஆன்சரும் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே மேஜிக்கல் தியரிஸ்ல உருவான ஆன்சர்ஸ், அதெல்லாம் அது பேச வச்சுதான் எழுதிருக்கேன். இதுக்கு எப்படி நீ பதில் சொல்ல போற? ஹீரோவும் எனக்கு வேற வழி இல்ல. சோ இந்த விஷயத்தை தான் வந்து ஆனா என்கிட்ட சொன்னாலா எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்காதீங்க, சந்தேகம் வரும்னு. நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக் ஆகும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் எனக்கு முக்கியமான ஆளா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதுவும் நான் நினைக்கிறவங்க. ஆனா என்ன மன்னிச்சிரு எஃப்எல், இன்னத்தி நீ என் மாஸ்டர் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கேன், உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். உன்னை ரொம்ப டென்ஷன் ஏத்துறேன்னு நினைக்கிறேன். ரீஇன்கார்னேஷன் எப்படி இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு பேசி சரி இதெல்லாம் விடு. எதுக்காக என்ன பார்த்துட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது பதிலே ஒண்ணு, நான் ஜஸ்ட் லைட்னிங் எம்பரருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். உனக்கு பேச விருப்பம் இல்லையா நான் என்கிட்ட? ஹீரோ உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறான். கண்டிப்பா சொல்லலாமா? ஆனா மெர்லின் அதை ஈஸியா எடுத்துப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் உன்னொரு பக்கம் அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கான சின்ன ஒரு கோல் என்னன்னா, தன்னுடைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸோடைய ரிசல்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற நிறைய புது விதமான மேஜிக் எல்லாத்தையுமே கத்துக்கணும். சோ ஹீரோவும் அவகிட்ட சீக்கிரட்டா சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், லைட்னிங் எம்பர் இருக்கு, ஒரு லவ்வர் இருக்கான். என்னது லவ்வரா? ஆமா, கண்டிப்பா இவளால அதை ஏத்துக்க முடியலனாலும் ஒரு கட்டத்துல நான் சொல்றதை வச்சு சந்தேகப்படுவான். லைட்னிங் எம்பரரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டா ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய சீக்கிரட்டா வளர்த்தாங்க, இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாம. ஆனா அந்த குழந்தைக்கு மேஜிக்கல் ஆப்டிடியூட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா நிறைய இருந்துச்சு. சோ சீக்கிரட்டான முறையில இது எல்லாத்தையுமே வந்து லைட்னிங் எம்பரர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இந்த ஒரு சீக்கிரட் எல்லாமே மறைச்சு வைக்கணுன்றதுக்காக அவனை தனியா ஒரு வில்லேஜ்ல அவருடைய ஒய்ஃப் கூடயே தங்க வச்சு தனியா பாத்துக்கினாரு. அப்படி வளர்ந்த பையன் தான் தனியாவே மேஜிக் எபிலிட்டி, பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையுமே கத்துக்கினேன். இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கடல கடுப்பாயிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிப்பான்.
கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்ன ஏமாத்திரியா இல்ல அசிங்கப்பத்திரியா அவரை? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான் உண்மை. நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவர் சாகர தருவாயில இருக்கும் போது கூட அவருடைய மேஜிக் எபிலிட்டி எதுவுமே வந்து அவருக்கு தெரியப்படல. அது எனக்கு தெரியும். முட்டாளே எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்கா சொல்லிங்கறியடா பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி இமேஜ் கெடுக்கிற வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்புறா. ஒரு இடத்துல ஐத்து பிடிச்சதுல மூச்சு விட முடியாம இங்க பாரு எஃப்ல யார்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்தை பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்கா? எப்படி இதெல்லாம் என் 13 வயசுல நான் ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு, இது நான் வேணும்னே சொல்ல. அதுக்கப்புறமா பார்த்தா அவன் கொஞ்சம் சோகமாயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எந்த விதமான சந்தேகமா என்னத்துக்கு பட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருடைய வம்சாவளியில வந்த நீ அவரையே ஃபாலோ பண்ணிருக்க, அப்போ ஒன்னும் விட மாட்டேன் நான். நீயும் அவரை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆளா மாறணும். அதுக்கு தானே இந்த எல்லாத்தையுமே அவர் பாடுபட்டு பண்ணிருப்பாரு. ஆமா, இவ சொல்றது உண்மைதான். மெர்லின் ரொம்ப கடினமா உழைச்சி எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தான். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா கத்துக்கணும்னு தான் எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பான். அப்புறமா பார்த்தா அவன் எங்க பேரு ஸ்பெஷல் எடிட் ஸ்டூடெண்ட் மட்டும் சும்மா கிடையாது கண்ணா, உனக்குன்னு தனியா ஆஃப்டர்நூன் மார்க் பேட்டில்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சரியா? ஓகேங்க. மார்க் பேட்டில் உன் மேஜிக் எப்படி இருக்குன்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அட கடவுளை, அங்க போய் அதை நான் பயன்படுத்தினா இவ இன்னும் என் மேல சந்தேகம் தான் படுவாரு. அங்க இவ்வளவு மட்டும் நான் தோக்கடிச்சேன், என் மேல பயங்கர சந்தேகப்படுவா. என்ன பண்றது? ஹீரோ விட்டு கொடுத்துடலாமா வேணாவான்னு தொட்டி யோசிப்பான். ஆனாலும் எனக்கு நல்லா உள்ளுக்குள்ள உணர்வு தோணுது, இவ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஹீரோவும் சரிங்க நான் வரேன், ஒரு வழியா 400 வருஷங்கள் கடந்து போய் நான் மெர்லினை பார்த்திருக்கேன். சோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறா நம்ம ஆனாவும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா கதை வந்து வேற லெவலா போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதை இப்படி போகணும். இப்ப மெர்லினை வர ஹீரோ பார்த்துட்டு அகாடமில ஜாயின் பண்ணிட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவ கூட வந்து எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் போடாம நல்லபடியா ஒரு விஷயத்தை கத்துக்கணும் தான் பார்ப்பான். இதுக்கப்புறம் என்னென்ன புது புது பிரச்சனை வரப்போதோ எதை அதெல்லாம் சமாளிக்க போறானோ தெரியல. சோ இதுல சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ 400 வருஷம் கழிச்சு திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆயிப்பான் 2வது முறை. சோ இவளுமே அதாவது நம்ம மெர்லினுமே ஒரு 400 வருஷம் கிட்ட கடந்து வந்திருப்பான். ஏன்னா அவர் டீமன்றதுனால அவளுக்கு வயசு அதிகம் இல்ல. சோ அப்போ காலம் கடந்து போயிருக்குன்னா தலைமுறைகள் தாண்டியே வந்து நம்ம ஆனாவே வந்துட்டு இப்போ மெர்லினுடைய தூரத்து சொந்தம்னு சொல்றான். சோ ஹீரோ வேற சொன்ன பொய் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டுக்கிறான் நடுவுல. அவ்வளோ அதை பெருசா கண்டுக்காம விட்டுக்கிறா. ஏன்னா இளம் வயசுல ஹீரோ இருக்கும்போது தானே ஒரு பொண்ணை காதலிச்சு குழந்தை பெற்றுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு வில்லேஜ்ல வளர்த்தான்னு சொன்னான். சோ மேபி வந்து அவன் சொன்ன லாஜிக்ல அவனுடைய கிளான சேர்ந்து அவன் இருக்கிறதுனால சோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு வாழ்ற மாதிரியான சக்திகளோட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் மீன் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் குழப்புது. சோ உங்க யாருக்காச்சும் அந்த மாதிரியான டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த அனிமே எபிசோடு பிடிச்சவங்க மறக்காம லைக் அண்ட் ஹைப்பும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தான் அடுத்த கட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.